பேசாம ரொட்டேஷனல் மோஷன்ல லெக்சர் நம்பர் 1ன்னு வச்சுப்போமா, ரொட்டேஷனல் மோஷன் சொல்லிட்டு தனியா டாபிக் தனி ஃபோல்டரா போட்டுருவான். ஓகேங்களா? ஸோ லெக்சர் நம்பர் 1ன்னு நான் வச்சுப்பேன். ஓகேங்களா? ரொட்டேஷனல் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன். ஓகே, கொஞ்சம் தியரியா இருக்கும்ப்பா ஃபர்ஸ்ட், பட் ஆனால் தெளிவாக இருக்கும், கவலைப்பட வேணாம். ஓகேங்களா? ரொட்டேஷனல் மோஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரொட்டேஷனல் மோஷன்ல நம்ம எதை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா, ரிஜிட் பாடி. என்ன பாடி? ரிஜிட் பாடி. ஓகேங்களா? ரிஜிட் பாடி. வாட் இஸ் ரிஜிட் பாடி நம்ம சொல்லியிருக்கோம்ப்பா. சார் ரிஜிட் பாடினா இட் டஸ் நாட் அண்டர்கோ எனி டிஃபார்மேஷன். கரெக்டாப்பா? டஸ் நாட் அண்டர்கோ எனி டிஃபார்மேஷன். It does not undergo any deformation. Now what is deformation? ஓகேங்களாப்பா, வாட் இஸ் டிஃபார்மேஷனு? ஓகேங்களா? டிஃபார்மேஷன் சொல்லியிருக்கோம். டிஃபார்மேஷனா சார் சைஸ் சேஞ்ச் ஆனால் டிஃபார்மேஷன், சேஞ்ச் இன் சைஸு. ஓகேங்களா? சைஸ் சேஞ்ச் ஆனிச்சுன்னா டிஃபார்மேஷன். அப்போ சைஸ் சேஞ்சு கிடையாது. இப்போ ரிஜிட் பாடியில் நீங்கள் எவ்வளோதான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் அதில் சைஸு சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஓகேங்களா? டிஃபார்மேஷனோட மீனிங்ப்பா. ஓகேங்களா? ரிஜிட் பாடி. ஸோ சேஞ்ச் இன் சைஸு. சேஞ்ச் இன் சைஸ்னா சைஸ் என்ன சொல்லியிருக்கோம்? சைஸ்னா வந்து இப்போ லென்த்தாக இருக்கலாம், பிரெத்தாக இருக்கலாம், திக்னஸாக இருக்கலாம், ரேடியஸாக இருக்கலாம், டயாமீட்டராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம் இல்லையா? இது எதுவுமே சேஞ்ச் ஆகாது எந்த பாடிக்கு? ரிஜிட் பாடிக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி அப்படி இல்லைன்னா சேஞ்ச் இன் சைஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா சேஞ்ச் இன் ஷேப்னு சொல்லலாம். சைஸ் சேஞ்சையும் டிஃபார்மேஷன் தான் சொல்லுவாங்க, ஷேப் சேஞ்ச் ஆனாலும் டிஃபார்மேஷன் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஷேப் சேஞ்ச் என்னவா இருக்கலாம்? அது ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கலாம், சரிங்களா? இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பாக இருக்கலாம், ஓகேங்களா? இல்லை சர்க்கிள் ஷேப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப் சேஞ்ச் ஆனாலும் டிஃபார்மேஷன் தான், சைஸ் சேஞ்ச் ஆனாலும் டிஃபார்மேஷன் தான், போத் ரெண்டுமே சேஞ்ச் ஆனாலும் டிஃபார்மேஷன் தான். அந்த டிஃபார்மேஷன் சைஸ் சேஞ்சஸ் ஷேப் சேஞ்சஸே இருக்காது எந்த பாடிக்கு? ரிஜிட் பாடிக்கு. ஓகேங்களா? ஆனால் அந்த அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடிக்கு, ஏதாவது ஒரு ரிஜிட் பாடி, அந்த பாடிக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். நான் சொல்லவே முடியாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாடி கிடையவே கிடையாது. நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அந்த எந்த பாடியாக இருந்தாலும், ப்ராக்டிக்கலாக எந்த பாடியாக இருந்தாலும் யூ கேன் டிஃபார்ம். டிஃபார்ம்னா என்ன? எகெயின் நான் தெளிவாக சொல்கிறேன். வாட் இஸ் டிஃபார்மேஷன்? சைஸ் சேஞ்ச் ஆனாலும் டிஃபார்மேஷன், ஷேப் சேஞ்ச் ஆனாலும் டிஃபார்மேஷன், ரெண்டுமே சேஞ்ச் ஆனாலும் டிஃபார்மேஷன் தான். அந்த டிஃபார்மேஷன் வந்து எந்த பாடியாக இருந்தாலும் ஆகும். அப்புறம் ஏன் சார் நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த டிஃபார்மேஷனை நெக்லிஜிபிள் பண்ணிக்கோம். நெக்லிஜிபிள்னா எதை வச்சு நீங்கள் நெக்லிஜிபிள் பண்ணுறீங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, இதோட டிஃபார்மேஷன், ரிஜிட் பாடியோட டிஃபார்மேஷன் வந்து டிஃபார்மேஷன் ஆஃப் ரிஜிட் பாடி இருக்குல்லப்பா, டிஃபார்மேஷன் ஆஃப் ரிஜிட் பாடி வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு பாடியோட டிஃபார்மேஷன் எப்படி இருக்குங்களேன், டிஃபார்மேஷன் ஆஃப் அ பாடி ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். எதை கம்பேர் பண்ண போதுன்னா, சைஸ் ஆஃப் த பாடி ஆர் டைமென்ஷன் ஆஃப் த பாடி. டைமென்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்ததுன்னா, டைமென்ஷன் ஆஃப் பாடி, பாடியோட டைமென்ஷன்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணணும். டைமென்ஷன் என்ன? லென்த்து, பிரெத்து, திக்னஸ், இது இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லென்த் 1 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெல்எல் எடுத்துக்கங்களேன், சேஞ்ச் இன் லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0.0001 சென்டிமீட்டர். சரியா? அப்போ பாருங்களேன், இதில் இந்த சேஞ்ச் இன் லென்த் பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேஞ்ச் இன் லென்த் ரொம்ப 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 கம்மியாக இருக்கா லென்த்தை விட? இந்த மாதிரி பாடியை தான் நம்ம என்ன பாடின்னு எடுத்துக்கோன்னா, இந்த சேஞ்ச் இன் டிஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம இந்த டைமென்ஷனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டெல்எல் பை எல் போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 0 வரும், இல்லை டெல் பி பை பி போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 0 வரும். அப்படி இருக்கிற ஒரு பாடி தான் நம்ம என்ன பாடின்னு எடுத்துக்கிறோம்? ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடி இதோட டிஃபார்மேஷன்லாம் எவ்வளோ இருக்குன்னா, லெஸ் தென் 5% டிஃபார்மேஷன் இருந்ததுன்னா அந்த பாடிலாம் ரிஜிட் பாடின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த 5%ங்கிறது டிஃபார்மேஷன் இருக்கு, சுத்தமாக டிஃபார்மேஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் வி நெக்லெக்ட் அந்த 5%ஐயும் 0ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அந்த பாடி தான் ரிஜிட் பாடி. நான் வாட் இஸ் ரிஜிட் பாடின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, சார் எந்த பாடி சைஸ் சேஞ்சும் ஷேப் சேஞ்சும் ஆகாமல் இருக்கும், வாட் எவர் ஃபோர்ஸ் அப்ளைட், அந்த பாடி தான் ரிஜிட் பாடி. பட் ப்ராக்டிக்கலாக இருக்கா? இல்லை. ப்ராக்டிக்கலாக டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுது, பட் அந்த சேஞ்ச் இன் டைமென்ஷன் வந்து ஒரிஜினல் டைமென்ஷனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. அதனால நம்ம அதை வி டேக் இட் அஸ் டிஃபார்மேஷனை நெக்லிஜிபிள் பண்ணிட்டு வி டேக் இட் அஸ் ரிஜிட் பாடி. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கொஞ்சம் கை தூக்குங்க, நான் சாப்பிட்டுப்போம். கொஞ்சம் கை தூக்குங்க. கிளியரா? எஸ் சார். வாட் இஸ் ரிஜிட் பாடி? நான் கிளியரா இருக்கும் ரிஜிட் பாடி அப்படின்னு. இப்போ இந்த ரிஜிட் பாடியில சில பாயிண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நாட் ஓன்லி ஒரு 0 டிஃபார்மேஷன் ஆகிற பாடி மட்டும்தான் ரிஜிட் பாடி அப்படின்னு எடுத்துக்காம இதுல சில பாயிண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். வேற என்ன பாயிண்ட்ஸ் இருக்கும்? வேற என்ன டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கு?
அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? பாப்போமா? கவனிக்கலாமா? சரி, பாருங்க. ஸோ என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட்? என்னோட வீடியோ சின்னதாக்கவா? ஸோ ரிஜிட் அண்டர்ஸ்டாண்டிங் த ரிஜிட் பாடிஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த ரிஜிட் பாடி என்ன சொல்றாங்க? என்னவா? we call an object rigid when we cannot deform, நம்மளால deform பண்ண முடியாது, ஸ்கியூஸ் பண்ண முடியாது, ட்விஸ்ட் பண்ண முடியாது, ஸ்கியூஸ்னா அமுக்க முடியாது, ட்விஸ்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த ரிஜிட் பாடி வந்து சேஞ்ச் ஆகாது, ஷேப் சைஸ் சேஞ்ச் ஆகாது, நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ். சரிங்களா? இன் ப்ராக்டிஸ் எனி ஆப்ஜெக்ட் கேன் பி கம்ப்ரஸ்ட் ஆர் எலாங்கேட்டட் பை சர்டன் எக்ஸ்டென்ட். கண்டிப்பா. ஆனா ரியல் லைஃப்ல நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் நம்ம கம்ப்ரஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம், எலாங்கேட் பண்ணலாம். நேச்சரா பாத்தீங்கன்னா எந்த பாடியுமே என்ன கிடையாதுப்பா, ரிஜிட் கிடையாது. நேச்சர்ல இந்த பாடியுமே ரிஜிட் கிடையாது. அது ரிஜிடா நம்ம எடுத்துக்கிறோம், பட் ரிஜிட் கிடையாது. ஓகேங்களா? சரி, அடுத்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். நான் வாட் இஸ் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படி கேட்டீங்கன்னா நல்லா கவனிக்கணும். நம்ம சொன்னோம் இல்லையா, டிஃபார்மேஷன் வந்து நமக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் கிடையாது, அது வந்து இன்சிக்னிஃபிகண்ட், நெக்லிஜிபிள் பண்ணிடலாம். எதை கம்பேர் பண்ணும்போது? டைமென்ஷனை கம்பேர் பண்ணும். சரிங்களாப்பா? டிஃபார்மேஷனா மீனிங் சொல்றாங்க பாருங்க. கம்ப்ரஸ் பண்றது, எலாங்கேஷன் பண்றது, ஷியரிங், ஷியரிங்னா ட்விஸ்ட் பெண்ட், பெண்டிங், ட்விஸ்டிங், இந்த துணி துணி புலிவு அந்த மாதிரி, அது ட்விஸ்டிங் இல்லை பெண்டிங், இது எல்லாமே வி டேக் கம்ப்ரஷன், எலாங்கேஷன். பரப்பா, கம்ப்ரஷன், எலாங்கேஷன், ட்விஸ்டிங்கு, பெண்டிங்கு, இது எல்லாமே டிஃபார்மேஷன் சொல்றோம். அப்போ வந்து அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பா டைமென்ஷன் மாறுமா, சைஸ் மாறுமா, ஷேப் மாறுமா, அப்போ அது டிஃபார்மேஷன் தானே. அப்போ அந்த டிஃபார்மேஷன் ரிஜிட் பாடிக்கு இருக்காதுங்கிறத தெளிவாக படிச்சிட்டோம். We can define a rigid body, a body which undergoes no deformation compared to its size under the action of external force or external torque. நீங்க எவ்வளவுதான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும், எவ்வளவுதான் டார்க் அப்ளை பண்ணாலும் கம்ப்ரஸ் ஆகாது, ட்விஸ்ட் ஆகாது, பெண்ட் ஆகாது, சரிங்களா, எலங்கேட் ஆகாது. தட் பாடி ரிஜிட் பாடி. அண்ட் நெக்ஸ்ட் அதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. சரிங்களா? இப்போ நமக்கு இது என்ன சொல்றது, வேற என்ன பாயிண்ட் சொல்லணும்னா நல்லா இருக்குங்க பாருப்பா. ஒரு ஒரு இந்த பாடி எடுத்துக்கங்க, நல்லா கவனிக்கணும். டேக் ரிஜிட் பாடி. ஏன் சார் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஷேப் வரைகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஷேப் வேணா எடுத்துக்கலாம், அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஷேப். சரிங்களா? நான் இப்படி ஒரு ஷேப் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்படி ஒரு ஷேப் வரைஞ்சிட்டேன்னா, ஓகே இது மட்டும் தான் ரிஜிட் பாடின்னு எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் புக்கிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைவாங்க. இர்ரெகுலராக வரைகிறது எதுக்குன்னா எந்த மாதிரி ஒரு ஷேப் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம்னு அர்த்தம். இப்போ இந்த ரிஜிட் பாடி வந்து இங்க ரிஜிட் பாடியில் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம், இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்டோட கிரவுண்ட்ல இருந்து இந்த பாயிண்டோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெலாசிட்டி ஆஃப் ஏன்னு வச்சுக்கிறேன், இது வந்து ஏ. ஓகேங்களா? அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி எடுத்துக்கலாம், இங்கே ஒரு நிமிஷம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் பி வச்சுக்கிறேன் வச்சுக்கோங்க. இது வந்து வெலாசிட்டி ஆஃப், இது ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஒரு லைன். பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கலாம், நிறைய பார்ட்டிகல்ஸ் தானே, made up of many number of particles. So I am taking this angle as a theta and this angle as a theta. எடுத்துக்கலாமா? ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ நமக்கே தெரியும் இன்க்ளைண்டா இருக்கு. இன்க்ளைண்டா இருந்தாலே நமக்கு ரெண்டு காம்போனன்ட் இல்லப்பா. இப்போ இந்த விஏ இந்த காம்போனன்ட் விஏ டீட்டா, இது நம்ம எடுத்துருக்கோமாப்பா கொஞ்சம் இன்க்ளைண்டா. இது நமக்கு விபி, ஓகேங்களா, இது நமக்கு டீட்டா. இப்போ காம்போனண்டா பிரிச்சிங்கன்னா எப்படி வரும்? இந்த பக்கம் விஏ காஸ்டீட்டா வருமா, விஏ காஸ்டீட்டா. ஓகே, அப்புறம் விஏ சைன் டீட்டா வரும். இந்த பக்கம் இங்கே விஏ சைன் டீட்டா வரும். லைன் ஜாயினிங்ல விஏ சைன் டீட்டா இருக்கும், கரெக்டாப்பா? லைன் ஜாயினிங்ல விஏ சைன் டீட்டா வரும். அடுத்து இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இது நமக்கு விவி காஸ்டீட்டா இருக்கும், விவி காஸ்டீட்டா. அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் விவி சைன் டீட்டா இருக்கும், விவி சைன் டீட்டா. ஓகேங்களா? விஏ காஸ்டீட்டா, இங்கே காஸ்டீட்டா போட்டணும், இங்கே விஏ காஸ்டீட்டா, இங்கே விஏ சைன் டீட்டா. கரெக்டா? இப்போ கரெக்டா? சரி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குல்லப்பா, இது வந்து ஏ பார்ட்டிகல், திஸ் இஸ் த ஏ பார்ட்டிகல். ஓகே, திஸ் இஸ் a பி பார்ட்டிகல், ஓகேவா? பி பார்ட்டிகல். now what is VA அப்படின்னா velocity of A particle with respect to ground. ஒரு மாதிரி இருக்கும், ஆனா நல்லா கவனிக்கணும். velocity of A particle with respect to ground, சரிங்களா? அதே மாதிரி velocity of B with respect to ground வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா velocity of approach
எப்ப பார்க்க போறேன்? வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் எங்கப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க? வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் ஆர் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் எங்கப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க? வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் ஆர் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் ஆர் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன், லாஸ் ஆஃப் மோஷன் கொலிஷன்ல இப்ப நடத்திருப்பாங்க சார். ஆ நடத்துனாங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் கரெக்டா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் நடத்துனாங்களாப்பா? இட்ஸ் ரேஷியோ பிட்வீன் த வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் பை வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் கரெக்டா? வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் பை வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கோஎஃபிஷியன்ட் ஒர்க் எனர்ஜி பவர்ல கொலிஷன்ல நடத்திருப்பாங்க. சரி, இப்போ இதுல நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுங்களப்பா, இப்ப இந்த பார்ட்டிகல் இருக்குல்லப்பா, இந்த பார்ட்டிகல் எடுத்தீங்கன்னா, இப்ப இந்த லைன் ஜாயினிங் இருக்குல்ல, நல்லா கவனிக்கணும். இந்த லைன் ஜாயினிங் இருக்குல்ல, இந்த லைன் ஜாயினிங் ஆஃப் டூ பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, அலாங் த லைன் ஜாயினிங் வெலாசிட்டி என்னது? இந்த பக்கம் ஒரு வெலாசிட்டி இருக்கு, இப்படி ஒரு வெலாசிட்டி இருக்கு. இந்த வெலாசிட்டி இருக்குல்லப்பா, இந்த வெலாசிட்டி. இப்போ இது என்ன பாடி? ரிஜிட் பாடி. பாடி ரிஜிட் பாடி, நல்லா கவனிக்கணும். இது வந்து ரிஜிட் பாடி. இந்த ரிஜிட் பாடினா கண்டிப்பா இந்த பார்ட்டிகல் சரி, இந்த பார்ட்டிகளும் சரி எப்படிப்பா வராது? இங்க பாருங்க, இது ரெண்டும் பக்கத்துலயும் வராது, வாய்ப்பு இல்லை இல்லையா? இது ரெண்டும் என்ன ஆகாதுன்னா செப்பரேட்டும் ஆகாது, அப்படிதானப்பா? இதுக்கும் வாய்ப்பு இல்லை, கரெக்டா? அப்போ வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்சுக்கும் அப்புறம் இங்க பாருப்பா, இந்த மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கப்பா, கம்ப்ரஸ் ஆகுதுன்னு சொல்லிடுவேன்ல. இந்த மாதிரி ஆச்சுன்னா கம்ப்ரஸ் ஆயிடுன்னு சொல்லிடுவேன், இந்த மாதிரி ஆச்சுன்னா எலாங்கேட் ஆயிடுன்னு சொல்லிடுவேன். அதுதான் நடக்காதே இல்லையா? அதான் நடக்காதே. என்ன நடக்காது? கம்ப்ரஷனும் இருக்காது, எலாங்கேஷனும் இருக்காதே. அப்ப கண்டிப்பா என்ன ஆகும்னா, இந்த ஏ பார்ட்டிகளும் பி பார்ட்டிகளும் க்ளோஸாவும் வராது, இல்ல செப்பரேட் ஆகியும் போகாது. இஃப் இட் இஸ் என்ன பாடியா இருந்தா? ரிஜிட் பாடியா இருந்தா. அப்போ நீங்க வெலாசிட்டி எடுத்து, அப்போ இப்ப எப்ப க்ளோஸா வரும்? சப்போஸ் இப்போ நமக்கு அந்த விஏ காஸ்டிட்டா இருக்குல்ல, அந்த விஏ காஸ்டிட்டா வந்து அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், விபி காஸ்டிட்டாவோட, அப்போ க்ளோஸா வந்துடும். அப்படி க்ளோஸா வந்து கொலிஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? எப்போ செப்பரேட் ஆகும்? இப்போ எனக்கு விபி காஸ்டிட்டா வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, விஏ சென்டிடா, அப்போ நமக்கு செப்பரேஷன் இருக்கும். ஆனா அது இல்லையா? அப்ப இல்லைன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு வெலாசிட்டியும் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களாப்பா? ரெண்டு வெலாசிட்டி ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த அலாங் த லைன் ஜாயினிங் நீங்க வெலாசிட்டி எடுத்தீங்கன்னா, வெலாசிட்டி எடுத்தீங்கன்னா எப்படிப்பா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். என்ன பாடியா இருந்தா? ரிஜிட் பாடியா இருந்தது. இது யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இல்லையா? ரிஜிட் பாடியா டிஃபார்மேஷன் ஆகாது. பட் இப்போ புதுசா ஒரு பாயிண்ட் படிக்கிறோம். இப்போ ரிஜிட் பாடியா இருந்துச்சுன்னா, அந்த ரிஜிட் பாடியில யூ டேக் எனி டூ பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த அலாங் த லைன் ஜாயினிங் நமக்கு வெலாசிட்டி சேமா இருக்கும். அப்ப நீங்க ரிலேட்டிவ் வெலாசிட்டி எடுத்தீங்க, வெலாசிட்டி ஆஃப் இருந்துச்சுன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டிப்பா. அப்ப நீங்க ஏ பார்ட்டிகளோட வெலாசிட்டியையும் பி பார்ட்டிகளோட வெலாசிட்டியும் போட்டீங்கன்னா ரெண்டுமே நமக்கு சேமா இருக்குமா? ஸோ இப்போ ரெண்டுமே சேமா இருந்தா ஆன்சர் என்ன வந்துடும்? ஜீரோ வந்துடும். ஜீரோ வந்துடும். There is no velocity of approach, no velocity of separation for rigid body. அப்ப ரிஜிட் பாடிக்கு வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷனும் ஜீரோ, வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்சும் ஜீரோ. நோட் பண்ணலாமா? நோட் பண்ணுங்க. ஃபார் a rigid body, ஓகேங்களா? திஸ் இஸ் a நியூ பாயிண்ட் நம்ம லேர்ன் பண்றோம், ஓகேவா? ஃபார் a rigid body, ஓகேங்களா? velocity of separation or velocity of approach, என்னப்பா நமக்கு? ஜீரோ. என்னப்பா நமக்கு? ஜீரோ. ஓகேங்களா? ஓகே, நீங்க என்ன மீனிங்கு? என்னப்பா மீனிங்கு? அதாவது along the line joining of two particles, along the line joining of any two particles, velocity எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். any two particles velocities are same. velocity எப்படி இருக்குப்பா? நமக்கு சேமா. அப்போ எந்த டைரக்ஷன்ல தான் வெலாசிட்டி இருக்கு? நமக்கு ரெண்டு வெலாசிட்டி சேமா இருக்கனால அப்போ நமக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல தான் வெலாசிட்டி இருக்கு. பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல தான் வெலாசிட்டி இருக்கு. அப்போ நீங்க இந்த ஏ பார்ட்டிகல் இருக்குல்ல, இப்போ ஏ பார்ட்டிகல் இருக்குல்ல, நீங்க பர்பெண்டிகுலரா எப்ப இருக்கும் தெரியுமா? இப்போ நீங்க ஒரு சர்க்குலர் மோஷன் பாத்திருக்கீங்களா? சர்க்குலர் மோஷன் பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. அந்த சர்க்குலர் மோஷன்ல இப்போ இங்க ஒரு பார்ட்டிகல் இருக்கு, இங்க ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நீங்க வெலாசிட்டி எப்படி வரைவீங்க? பாத்துக்கு டேஞ்சண்டா வரையணும். எப்படிப்பா வரையணும்? பாத்துக்கு டேஞ்சண்ட் வரையணும். அப்ப இப்படி சுத்துதுன்னா அப்ப நம்ம வெலாசிட்டி இங்க வரையுமா? அப்ப நீங்க பாருங்களேன்,
இப்போ இந்த ரெண்டு லைன் ஜாயினிங்க்கும் வெலாசிட்டி எப்படி இருக்கு, பர்பண்டிகுலரா இருக்கா. யூ டேக் இந்த சர்க்குலர் பாத்துல எந்த 2 பாயிண்ட் வேணா எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்தா கூட இப்போ இப்படி சுத்தும் இப்படி சுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த அலாங் த லைன் ஜாயினிங் வெலாசிட்டி ரெண்டு எப்படி இருக்கு, பர்பண்டிகுலரா இருக்கா. அப்போ ஒரு ரிஜிட் பாடி எடுத்துக்கிறீங்கன்னா நமக்கு லைன் ஜாயினிங்ல அந்த ரிலேட்டிவ் அந்த ரெண்டு வெலாசிட்டியும் சேமா இருக்கும். வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்சும் இல்லை, வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷனும் இல்லையா. அப்போ ஒன்லி நமக்கு எந்த டைரக்ஷன்ல தான் வெலாசிட்டி இருக்கும், பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ல தான் வெலாசிட்டி இருக்கு. அப்போ நீங்க ஏல உட்காந்துக்கிட்டு பிஏ பாத்தீங்கன்னா பி வந்து சுத்துற மாதிரி இருக்கும். பில உட்காந்துட்டு ஏ பாக்குறீங்கன்னா ஏ சுத்துற மாதிரி இருக்கும். என்ன பாடிக்கு, ரிஜிட் பாடிக்கு மட்டும். என்ன பாடிக்கு, ரிஜிட் பாடிக்கு மட்டும். ஏல உட்காந்துக்கிட்டு பிஏ பாத்தீங்கன்னா பி சுத்துற மாதிரி இருக்கும். பில உட்காந்துட்டு ஏ பாத்தீங்கன்னா ஏ சுத்துற மாதிரி இருக்கும். பாரு ரிஜிட் பாடி. ஏன்னா அலாங் த லைன் ஜாயினிங் வந்து நமக்கு வெலாசிட்டி சேமா இருக்கிறதுனால நமக்கு வெலாசிட்டி எப்படிப்பா இருக்கு, ஒன்லி பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுன்னா பாக்குறதுக்கு சர்க்குலர் பாக்குறது. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ், ஜென்ரல் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ மெயினான பாயிண்ட்ஸ் என்னப்பா, ரிஜிட் பாடி கீ பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கணும். இட் டஸ் நாட் அண்டர்கோ எனி டிஃபார்மேஷன். ஓகேங்களா. அதே மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே கான்ஸ்டண்டா இருக்கும். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறீங்க இல்லையா, இந்த டிஸ்டன்ஸுங்கிறது கான்ஸ்டண்டாவே இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் அதிகமும் ஆகாது கம்மியும் ஆகாது, டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்டாவே இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ பார்ட்டிகல்ஸ் கான்ஸ்டண்டா இருக்கும். தெர் இஸ் நோ வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச், வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன். ஓகேவா, கிளியரா கிளியரா, கொஞ்சம் கை தூக்கு. இப்போ அதை படிக்க போறோம். ஓகேங்களா. ஓகே ஓகே ஓகே. ஸோ நவ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே வாட் இஸ் ரிஜிட் பாடிங்கிறது கிளியர். அடுத்து சரிங்களா, நான் சொல்றாங்க பாருங்களேன். ரிஜிட் பாடியோட மோஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ரிஜிட் பாடினா என்னன்னு சொல்லிட்டோம், அதோட மோஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த மோஷன் ஆகும்போது அதோட கேரக்டர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ பார்ட்டிகல்ஸ், எனி டூ பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கேன், அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகவே ஆகாது, கான்ஸ்டண்டா இருக்கும், ஃபிக்ஸடா இருக்கும். ஓகேங்களா. அடுத்து for every pair of particles in a rigid body there is no velocity of separation or approach. எவ்ரி பேர், எந்த பேர் எடுத்துக்கிட்டாலும் சரி, நாட் ஓன்லி ஏபி பிசி சிடி, யூ டேக் எனி பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா there is no velocity of separation, there is no velocity of approach between the particle. சரியா. that is any relative motion of point B on a rigid body with respect to another point A on a rigid body will perpendicular to line joining தான். ஆமா, perpendicular directionல தான் இருக்கும். ஓகேங்களா. வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி பார்த்தாலும் சரி, ஆர் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ பார்த்தாலும் சரி, பர்பண்டிகுலர் டைரக்ஷன் தான் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. ஏன்னா நீங்க புரியுதாப்பா, நீங்க வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா. ஓகேங்களா. பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0 வரும். ஓகேங்களா. ஆனா வெலாசிட்டி ஆஃப் ஏ பி வந்து அலாங் த லைன் ஜாயினிங் பாக்குறீங்க, அப்படின்னா ஈக்குவல் டு 0 வரும். அதான் அவங்க சொல்றாங்க ஒன்லி பர்பண்டிகுலர் டைரக்ஷன் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. the motion of any particle B with respect to any other particle of rigid body என்ன மோஷன்ல இருக்கும், சர்க்குலர் மோஷன்ல. these are the characteristics, அந்த ரிஜிட் பாடியோட மோஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அப்போ ஒரு ரிஜிட் பாடின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ டேக் எனி டூ பார்ட்டிகல்ஸ், த டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் அண்ட் there is no along the line joining no velocity of separation, velocity of approach, only perpendicular direction. இப்படி perpendicular direction இருக்கிறதுனால it looks like circular motion. ஏல இருந்து பிஏ பார்த்தா பில இருந்து ஏ. that's all students, that's all clear. ஓகேவா. சரி, இப்போ இதுதான் நமக்கு இதுதான் இதை பத்தி தான் படிக்க போறோமே. ஆக்சுவலா ரிஜிட் பாடியோட மோஷனை பத்தி தான் படிக்க போறோம். ரிஜிட் பாடியோட மோஷன். இந்த ரிஜிட் பாடியே நம்ம வந்து என்ன பண்ணா சரிங்களா, அதோட மோஷன் தான் இப்ப நான் சொல்ல போறேன். என்னென்ன மோஷன்லாம் ரிஜிட் பாடிக்கு இருக்கு நம்ம சொல்ல போறோம். இப்ப நீங்க ரிஜிட் பாடியை நல்லா கவனிக்கணும், செம்மையா இருக்கும். இந்த 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 டாபிக், இந்த சொல்ல போற டாபிக்ங்கிறது சூப்பரா இருக்கும், நல்லா கவனிக்கணும். இந்த ரிஜிட் பாடி இருக்குல்ல, ரிஜிட் பாடியை நான் ஃபிக்ஸ் பண்ணல. ரிஜிட் பாடி இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. ரிஜிட் பாடி என்ன பண்ணலன்னா ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா. அடுத்து ஃபிக்ஸ்டு, நான் வந்து ஒரு போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் பண்றதுன்னா போட்டு பாயிண்ட்டை பொறுத்தோ இல்லை ஒரு ஆக்சஸ் பொறுத்தோ நான் ஃபிக்ஸ் பண்ணல. சரிங்களா. இங்க ரிஜிட் பாடி இஸ் ஃபிக்ஸ்டு. ரிஜிட் பாடி இஸ் ஃபிக்ஸ்டு.
சரிங்களாப்பா? ரிஜிட் பாடி இஸ் ஃபிக்ஸட். அது வந்து ஃபிக்ஸடை நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா எபோட் அண்ட் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஆக்சஸ் அந்த ரிஜிட் பாடியோட ஆக்சஸை நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா ரிஜிட் பாடி எபோட் அ பாயிண்ட், எபோட் அ ஃபிக்ஸட் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸட் பாயிண்ட்டை நம்ம ஒரு பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்க ரிஜிட் பாடியை ஃபிக்ஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா. ரிஜிட் பாடி என்ன பண்ணாம விட்டுட்டா, நீங்க ஃபிக்ஸ் பண்ணாம விட்டுட்டா அது என்ன என்ன டைப் ஆஃப் மோஷன் வந்து இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னா, ஒண்ணு அந்த ரிஜிட் பாடி பியூர் டிரான்ஸ்லேட் ஆகலாம். சரிங்களாப்பா? பியூர் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லையா இல்லையா இப்போ ஒன்று சொல்ல போறோம் பாத்தீங்களா? யா திஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இந்த லெசன்லயே. அப்படி இல்லைன்னா ரோலிங் மோஷன்ல இருக்கலாம். மோஷன்ல இருக்கலாம், ரோலிங் மோஷன்ல இருக்கலாம். இந்த ரோலிங் மோஷன்லயே நமக்கு டைப் இருக்கு. என்ன தெரியுமா? ரோலிங் மோஷன் ஷார்ட் எழுதவா ஆர்எம்னு, வித்தவுட் ஸ்லிப்பிங். ரோலிங் மோஷன் வித்தவுட் ஸ்லிப்பிங். அந்த ரோல் ஆகும்போது ஸ்லிப் ஆகாம ரோல் ஆகலாம். அதுக்கு பேர் தான் பியூர் ரோலிங். பேர் தான் என்னப்பா? பியூர் ரோலிங். அப்படி இல்லையா அந்த ரோலிங் மோஷன் வித் ஸ்லிப்பிங் பார்ப்போம். வித் ஸ்லிப்பிங், வித் ஸ்லிப்பிங். வித் ஸ்லிப்பிங்லேயே ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் ஸ்லிப்பிங், இன்னொன்று ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங். என்ன இடம் பார்த்தல? ஓ மை காட். சரிங்களாப்பா? ஸோ இந்த ரோலிங் மோஷன் வித் ஸ்லிப்பிங் ஹோல் லெசனும் இந்த டாபிக்ல அப்படியே வந்துருப்பா. ரோலிங் மோஷன் வித் ஸ்லிப்பிங் தான் நமக்கு ரெண்டு சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒன்று வந்து ஃபார்வேர்டு, ஒன்று வந்து ஃபார்வேர்டு ஸ்லிப்பிங், இன்னொன்று பேக்வேர்டு ஸ்லிப்பிங். ஃபார்வேர்டு ஸ்லிப்பிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேக்வேர்டு ஸ்லிப்பிங். சரி இடம் பார்த்துலப்பா. பேக்வேர்டு ஸ்லிப்பிங். ஓகேங்களா? ஓகே ஓகேங்களா? இப்போ இல்லை சார் நாங்கள் வந்து ஆக்சஸை பொறுத்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. சப்போஸ் ஒரு ரிஜிட் பாடியோட ஆக்சஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இதை எதை எடுத்துக்கலாம்? பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா யூ டேக் ஏ ஃபேன், சீலிங் ஃபேன். யூ டேக் ஏ சீலிங் ஃபேன். சீலிங் ஃபேன் இஸ் அ ரிஜிட் பாடி. அந்த ரிஜிட் பாடி, அந்த ரிஜிட் பாடியை அது வந்து அதோட ஆக்சஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த அப்படி குச்சியாக தொங்கிட்டு இருக்குமே அப்படிதானப்பா? இந்த ஒய் ஆக்சஸை பொறுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அப்போ ஃபிக்ஸ் பண்ணாது அது வந்து டிரான்ஸ்லேட் ஆகுதா? யோசிச்சு பாரு. டிரான்ஸ்லேட்னா கொஞ்ச நேரம் தலைக்கு நேராக இருக்கும், அதுக்கப்புறம் தலைக்கு முன்னாடி போகும், அப்புறம் பின்னாடி போகுமா? வாய்ப்பே இல்லை. ஒன்லி என்ன மட்டும் தான் ஆகுது? சுத்தம் மட்டும் தான் செய்யுது இல்லையா? அப்போ ஒன்லி பியூர் ரொட்டேஷனல் மோஷன். பியூர் ரொட்டேஷனல் மோஷன். பியூர் ரொட்டேஷனல் மோஷன். ஓகேங்களா? இல்ல சார் நான் ஒரு பாயிண்ட பொறுத்து ஃபிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் ப்ரிசிஷன். இது நமக்கு சிலபஸ்ல கிடையாது. இது நமக்கு சிலபஸ்ல கிடையாது. திஸ் இஸ் நாட் இன் த சிலபஸ். திஸ் இஸ் நாட் இன் த சிலபஸ். நாட் இன் சிலபஸ். ஓகேவா? சிலபஸ்ல இருக்குது இது இருக்கு. இதுதான் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோமே. இதுக்கு முன்னாடி படிச்ச லெசன்ஸ் எல்லாம் இதான் படிச்சுட்டு இருந்தோம் டிரான்ஸ்லேஷன். இனிமே படிக்க போறதுதான் இது மெயின். இதுவும் இதுவும் இது வந்து நம்ம மெயினா படிக்க போறோம். திஸ் ஒன் இதை படிக்க போறோம். இதான்ப்பா இந்த ரிஜிட் பாடியோட மோஷன். நீங்க ரிஜிட் பாடிய ஃபிக்ஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா எய்தர் டிரான்ஸ்லேட் மட்டும் ஆகலாம், இல்லையா ரோலிங் ஆகலாம். ஆனா நீங்க ஆக்சஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரிஜிட் பாடியோட எந்த ஆக்சஸ் வேணா, எப்போட எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ஏதாவது ஒரு ஆக்சஸை பொறுத்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஒன்லி ரொட்டேஷன் தான். இல்ல அது இல்ல ஒரு பாயிண்ட பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா அது என்ன ஆகும்னா, சரிங்களாப்பா, உங்களுக்கு அந்த மோஷன் தான் ப்ரிசிஷன். அது நான் சொல்றேன் ப்ரிசிஷன் அப்படிங்கிறது என்னதுன்னு சொல்றேன். புரிஞ்சவங்க கை தூக்கணும் பார்ப்போம். ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் வாட் இஸ் பியூர் டிரான்ஸ்லேஷன், வாட் இஸ் பியூர் ரொட்டேஷன், வாட் இஸ் ரோலிங், இது எல்லாத்தையும் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? திஸ் ஹோல் லெசன் இருக்குப்பா. இதுல ஹோல் லெசன் இதுல இருக்கு. நல்ல பாயிண்ட், நல்லா கவனமா பார்க்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன மோஷன், ரிஜிட் பாடியோட ஃபர்ஸ்ட் என்ன மோஷன் பத்தி படிக்க போறோம்னா பியூர் டிரான்ஸ்லேஷன்னா என்ன அப்படின்னு படிக்க போறோம். ரிஜிட் பாடியோட பியூர் டிரான்ஸ்லேஷனா என்ன பாப்போமா? எழுதிட்டீங்களா எல்லாரும்?
எழுதிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? எழுதியாச்சு. ஃபிக்ஸ். ஓகே, கிளியர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கவனிக்கலாமா? எழுதிட்டீங்கன்னா எழுதிட்டேன்னு சொல்லுங்கடா. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா பியூர் டிரான்ஸ்லேஷன். ரிஜிட் பாடி, பியூர் டிரான்ஸ்லேஷன் மோஷன். பியூர் டிரான்ஸ்லேஷன் மோஷன் ஆஃப் யாரு? பியூர் டிரான்ஸ்லேஷன் மோஷன் ஆஃப் அ ரிஜிட் பாடி. நான் வாட் இஸ் ரிஜிட் பாடிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். ரிஜிட் பாடினா யாரு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியாச்சு. இப்போ அதோட மோஷன் பற்றி படிக்கிறோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான் போடுவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகேவா? யூ டேக் இன்க்ளைன்டு பிளேன். ஓகேவா? இன்க்ளைன்டு பிளேன் எடுத்துக்கோ. இப்போ நீங்கள் இது வந்து ஒரு ஸ்மூத்னு எடுத்துக்கங்க. யூ டேக் ஸ்மூத் சர்ஃபேஸ் எடுத்துக்கங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்மூத் சர்ஃபேஸில் இப்போ நீங்கள் ஒரு ஒரு பிளாக்கு, அந்த பிளாக் ஒன்று ஸ்லைட் ஆகிட்டு வருது. இந்த பிளாக் இதோட மாஸ் எம். இப்போ இது என்ன ஆகுதுன்னா ஸ்லைட் ஆகிட்டு இப்படி வருது. ஓகேங்களா? ஏன்னா நோ ஃப்ரிக்ஷனா, அப்போ அந்த எம்ஜி சைன் டீட்டாங்கிறது இழுத்துட்டு வந்துட்டு இருக்குமா? இந்த ஆங்கிள் டீட்டாங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கும்போது இழுத்துட்டு வந்துட்டு இருக்குமாப்பா? ஓகேங்களா? அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா சரிங்களா, நீங்கள் அதோட ஃபோட்டோ பிடிக்கிறீங்க. அதை வந்து ஃபோட்டோ பிடிக்கிறீங்க, ஒரு 3 ஃபோட்டோ. ஐம் டேக்கிங் 3 photos ஆர் 2 photos. சரிங்களா? ஓகேங்களா? இதெல்லாம் ஃபோட்டோஸ். ஃபோட்டோ எடுத்தது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல இனிஷியல் வெலாசிட்டி 0வா ட்ரா பண்ணும்போது கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது ஒரு ஃபோட்டோ, இந்த இடத்துல வரும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல வரும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்போது 2 ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், டைம் இல்லை. சரியா? இந்த இடத்துக்கு வரும்போது ஓகேங்களா, இந்த இடத்துக்கு வரும்போது இப்போ ரிஜிட் பாடினா இட் மேட் அப் மெனி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இல்லையா? ரிஜிட் பாடினாப்பா இட் மேட் அப் மாதுளம் போல மாதிரி அதுக்குள்ளார எத்தனை சீட்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி நம்ம மெனி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஐம் டேக்கிங் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? டேக்கிங் இங்கே ஒரு பார்ட்டிகல் எடுத்துக்கிறேன் 1. ஓகேங்களா? இங்கே ஒரு பார்ட்டிகல் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் 3. இங்கே ஒரு பார்ட்டிகல் எடுத்துக்கிறேன் 2. ஓகேங்களா? நான் ஒரு 3 பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே 1, அதே மாதிரி இங்கே 2, அதே மாதிரி இங்கே 3. இந்த மாதிரி 3 பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 3 பார்ட்டிகல்ஸ் எடுத்துட்டேன்னா இப்போ இந்த 3 பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி சரிங்களா கண்டிப்பா நீங்க பார்த்தாலே தெரியும். அது இப்படி உருண்டெல்லாம் வராது இல்லைப்பா. ஒன்லி என்ன மட்டும்தான் ஆகும்? ஸ்லைடு மட்டும்தான் ஆகும். ஒன்லி என்ன மட்டும் தான் ஆகும்? நல்லா கவனிக்கணும். ஒன்லி என்ன மட்டும் தான் ஆகும்? ஸ்லைடு மட்டும் தான் ஆகும். ஒன்லி என்ன மட்டும் தான் ஆகும்ப்பா? ஸ்லைடு மட்டும் தான் ஆகும். இல்லையா? ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி இருக்குல்லப்பா, இந்த இடத்துல நீங்க அப்சர்வ் பண்றீங்க வெலாசிட்டி v3. அதே மாதிரி இது v1, அதே மாதிரி இது v2. நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா சரிங்களா, இந்த இடத்துல v1 ஈக்குவல் டு v2 ஈக்குவல் டு v3. அப்போ now what is pure translation? At any instant, this is the instant t1 அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ட். இந்த t1 அப்படிங்கிற இன்ஸ்டன்ட்ல நீங்க வெலாசிட்டி அப்சர்வ் பண்றீங்க. எல்லா பார்ட்டிகல்ஸுக்கும் வெலாசிட்டி சேமா இருந்தா அதுதான் பியூர் டிரான்ஸ்லேஷன். யூ டேக் எனி இன்ஸ்டன்ட், அந்த இன்ஸ்டன்ட்ல எல்லா பார்ட்டிகல்ஸ்க்கும் ஒரே வெலாசிட்டி இருக்கணும். ஆனா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க தெரியுமா? அப்போ இங்க வந்து ஒரு 1 மீட்டர் பர் செகண்ட் இருக்குன்னா அடுத்து t2 அப்படிங்கிற இன்ஸ்டன்ட்லயும் என்ன வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னா 1 மீட்டர் பர் செகண்ட் இருக்குமா சார்? அது அது மீனிங் கிடையாது. மீனிங் அப்படி புரிஞ்சுக்க கூடாது. மீனிங் என்ன புரிஞ்சுக்கணும்னா யூ டேக் எனி இன்ஸ்டன்ட், எந்த இன்ஸ்டன்ட் எடுத்துட்டாலும் இந்த 3 பேருக்குமே வெலாசிட்டி எப்பவுமே எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும். அதான் கான்செப்ட். சொல்றது புரியுதுங்களாப்பா நான் சொல்றது? சரிங்களாப்பா? சரிங்களா? சரி, v3 எடுத்துக்கோ, இல்லை v2 எடுத்துக்கோ, v2 எடுத்துக்கோங்க, இல்லை v1 எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த இன்ஸ்டன்ட்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம் v1 ஈக்குவல் டு v2 ஈக்குவல் டு v3. கண்டிப்பாக கீழே வர 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 வெலாசிட்டி அதிகமாகிட்டே இருக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, ஒரு 4 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கோமே. ஓகேங்களா? கீழே வர 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 வெலாசிட்டி அதிகமாகிட்டே இருக்கும் இல்லையா? ஆனால் எல்லாத்துக்குமே 4 4 4 4 இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் எடுத்தால் எல்லாத்துக்கும் 1 1 1 இருக்கும். அப்போ எதை நம்ம பியூர் டிரான்ஸ்லேஷன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா யூ டேக் எனி இன்ஸ்டன்ட், எந்த இன்ஸ்டன்ட் எடுத்துட்டாலும் எல்லா பார்ட்டிகல்ஸுக்கும் வெலாசிட்டி சேமா இருக்கு அப்படின்னா அதுதான் பியூர் டிரான்ஸ்லேஷன். அதுதான் பியூர் டிரான்ஸ்லேஷன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? யூ டேக் எனி இன்ஸ்டன்ட், எல்லா பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி அப்சர்வ் பண்றீங்க. எல்லா பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டியும் சேமா, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன்ல சேமா இருந்தா, போத் வெலாசிட்டி வெக்டர் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன்ல, நாட் ஒன்லி மேக்னிடியூட் ஆல்சோ இன் டைரக்ஷன், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன்ல கான்ஸ்டன்டா இருந்தா that motion is called pure translation. சரியா? ஓகேவா? எஸ் சார், பியூர் டிரான்ஸ்லேஷன். பியூர். ஆனா மறந்துடக்கூடாது,
ஒரு இன்ஸ்டன்ட்டுக்கும் இன்னொரு இன்ஸ்டன்ட்டுக்கும் வெலாசிட்டி சேமாவும் இருக்கலாம், சேமா இல்லாம கூட இருக்கலாம். அங்கேயும் 1 மீட்டர் பர் செகண்ட், இங்கேயும் அப்படி அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் இது பியூர் டிரான்ஸ்லேஷன் புரிஞ்சுது. ஓகேங்களா? ஓகே, இது இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண போறோம். பார்க்கலாமா? ஓகே, கவனிக்கலாமா? வாட் இஸ் பியூர் டிரான்ஸ்லேஷன் சொல்றாங்க பாருங்க. கவனிக்கலாமா? கவனிக்கலாமா? என்ன சொல்றாங்க? இப்போ பாடி இஸ் மூவிங், அந்த லைன் ட்ரான் பண்றோம் between any two internal points. அடுத்து பாருங்களேன், டிரான்ஸ்லேஷனே ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து டிரான்ஸ்லேஷனே என்ன அப்படிங்கிறாங்க. என்னன்னா, இந்த இதான ரிஜிட் பாடி, இந்த பாயிண்ட் எடுத்துக்கங்க, ஏ பாயிண்ட். இங்கே பார்த்துங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட், இங்க ஒரு இன்ஸ்டன்ட். 1ல இருந்து 2 பாயிண்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இங்கேயும் இங்கே போகும்போது அந்த இன்டர்னல் பாயிண்ட்ஸ்க்கு ஒரு லைன் வரையும். அதே மாதிரி பி பாயிண்ட்டுக்கும் அதோட பாத்துக்கு லைன் வரையறீங்க. இங்க லைன் வரைங்க, லைன் வரைங்க. இந்த லைன்லாம் எப்படி இருக்கு நமக்கு சார்? பேரலா இருக்கு. இந்த லைன்லாம் எப்படிப்பா இருக்கு? நமக்கு பேரலா இருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த இன்டர்னல் பாயிண்ட்ஸ்க்கு இடையில வரக்கூடிய லைன் இருக்குல்ல, அது உங்களுக்கு பேரலா இருந்துச்சுன்னா மோஷன். ரெக்டிலீனியர் டிரான்ஸ்லேஷன். என்னப்பா? ரெக்டிலீனியர் டிரான்ஸ்லேஷன். அதே மாதிரிதான் இதுவும். இந்த ஏ பாட்டுக்கு இங்க இந்த கேஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த பாத்து எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நமக்கு இந்த பாத்தும் இருக்கு நம்ம வரைஞ்சோம்னா. அப்ப இதுவும் நமக்கு பேரலா இருக்கு. இந்த மாதிரி லைன்ல பேரலாம ஒரு கர்வா பேரலா இருக்கு அப்படின்னா அது கர்விலீனியர் டிரான்ஸ்லேஷன். இப்போ தேர் ஆர் டூ டிரான்ஸ்லேஷன் மோஷன். ஒன்னு ரெக்டிலீனியரா இருக்கலாம், இல்ல கர்விலீனியரா இருக்கலாம். போத் ஆர் டிரான்ஸ்லேஷன் தான். ஸ்ட்ரெயிட்டா இருந்தா மட்டும் தான் டிரான்ஸ்லேஷன், அப்படி கிடையாது. அப்படி கிடையாது, அது டிரான்ஸ்லேஷன். நீங்க வந்து அந்த ரிஜிட் பாடி வந்து மூவ் ஆகுது இல்ல, அந்த மூவ் ஆகுற ரிஜிட் பாடிக்கு அந்த இன்டர்னல் பாயிண்ட்ஸுக்கு நீங்க அதோட பாத்து நீங்க டிரா பண்ணி பாத்தீங்கன்னா அதோட பாத்தெல்லாம் பேரலா இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா அது டிரான்ஸ்லேஷன். அது லைனாவும் இருக்கலாம், கர்வாவும் இருக்கலாம். ஓகே, தட் இஸ் டிரான்ஸ்லேஷன். சரியா? அப்ப என்ன சொல்றாங்க? இப்ப படிச்சு பார்ப்போமா? ஒரு லைன் டிரா பண்ணுங்க. எங்க? between any two internal point. அது ரிமைன்ஸ் பேரலா இருக்கு டு இட் செல்ஃப் அப்படின்னா அந்த மோஷன் தான் டிரான்ஸ்லேஷன். In translation, all the particles of the body move along the parallel path. பாத்தீங்களாப்பா? இந்த டிரான்ஸ்லேஷன்ல all the particles of the body move along the parallel path. If these parallel path are straight line இருந்தா அது rectilinear translation. அந்த parallel path எல்லாம் ஸ்ட்ரைட்டா இருந்தா rectilinear. இதுவே parallel path வந்து curved இருந்துச்சுன்னா அது curvilinear. ஓகேவா? for a rigid body in translation, நான் சொன்ன பாத்தீங்களாப்பா, all the points of the body have same velocity and same acceleration also. Same velocity and same acceleration at the end. Not only velocity, acceleration எப்படி இருக்கும்? நமக்கு சேமா இருக்கும். எதை எடுத்துக்கிட்டா? பியூர் டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கிட்டா. பியூர் டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த இன்ஸ்டன்ட் எடுத்துட்டாலும் அங்க ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்கும் ஒரே வெலாசிட்டி தான் இருக்கும். அந்த 10 பேருக்கும் ஒரே ஆக்சலரேஷன் தான் இருக்கும். அவங்களோட பாத் எல்லாம் பேரலா இருக்கும். அந்த பேரலல் பாத் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருந்தா அது ரெக்டிலினியர், அந்த பேரலல் பாத் வந்து கர்வா இருந்துச்சுன்னா அது கர்விலினியர். முடிஞ்சுதா? கிளியரா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, கர்விலினியர் ஆன் டிரான்ஸ்லேஷன் இஸ் கிளியர். டிரான்ஸ்லேஷன்லயே அப்போ 2 டைப்ஸ் இருக்கு. அப்ப நம்ம எழுதாம விட்டுட்டோம். இங்க எழுதிக்கணும், இங்க விட்டுட்டோம்லப்பா. இங்க இந்த பியூர் டிரான்ஸ்லேஷன்லயே there are 2 டைப்ஸ். ஒன்னு ரெக்டிலினியர், இன்னொன்னு என்னப்பா? கர்விலினியர். ரெக்டிலினியர், கர்விலினியர். ஓகே, டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. பியூர் டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க ஓகேங்களாப்பா? அதே இன்க்ளைன்டு பிளேன். ஓகேங்களாப்பா? நல்லா கவனிங்க. அதே இன்க்ளைன்டு பிளேன், ஆனா இந்த வாட்டி அந்த டிரான்ஸ்லேஷன் தான்ப்பா ஸ்லைடிங் நம்ம சொல்லுவோம். ஸ்லைடிங் ஆர் ஸ்லிப்பிங் நீங்க சொல்லலாம். அந்த டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, ஸ்லைடிங் ஆர் ஸ்லிப்பிங் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்? அந்த ஒரு பிளாக் மாதிரி இல்லாம நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்க் எடுத்துக்கலாமே. ஒரு டிஸ்க். இப்போ டிஸ்க் டிரா பண்ண போறோம். ஓகேங்களா? டிஸ்க் சர்க்குலர் டிஸ்க். அப்ப சர்க்குலர் டிஸ்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்களப்பா சர்க்குலர் டிஸ்க் எடுத்துக்கிறோம். 1 செகண்ட், ப்ரீவியஸ் ஸ்லைடாமா? ஓகே, நீங்க அப்புறமா கூட எழுதிக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சாப்பிட்டோம். இது சாப்பிட்டீங்களா? கம்ப்ளீட். ஓகே, இப்போ இது சர்க்குலர் டிஸ்க். இந்த சர்க்குலர் டிஸ்கில் நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி செக் பண்ணி பார்க்குறேன், ஃபோட்டோ பிடிச்சி பார்க்குறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே படிப்புமா கவனிக்கலாமா, இந்த என்னது இந்த டிஸ்கோட மோஷன் எடுத்து நான் படிக்கிறேன். இந்த இடத்த எடுத்துக்கிறேன். ஓகேவா? அட் அட் t1 instant எடுத்துக்கிறேன். t1 instant I'm taking here t is 0. ஓகே, t1 instantல பார்க்குறேன். இப்போ இங்கே ஒரு பார்ட்டிக்கல், சரிங்களாப்பா, இங்கே ஒரு பார்ட்டிக்கல், ஓகேங்களா, இங்கே ஒரு பார்ட்டிக்கல், இங்கே இங்கே ஒரு பார்ட்டிக்கல், இங்கே ஒரு பார்ட்டிக்கல், சரிங்களா, இங்கே ஒரு பார்ட்டிக்கல் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ இது டிரான்ஸ்லேட்டா பாத்துக்கு டேஞ்சண்டா வரையும் இல்லையாப்பா, பாத்துக்கு டேஞ்சண்டா வெலாசிட்டி வரையும் இல்லையா, அப்படி பாத்துக்கு டேஞ்சண்டா வரையணும் அப்படின்னா இப்போ இங்கே இப்படி 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 சுத்தமாப்பா, இதுதானே சுத்த போகுது. அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா இதுல பாருங்களேப்பா, நீங்க பாருங்களேன், இது ரெண்டா பிரிச்சுக்கலாங்க, சரிங்களா. கண்டிப்பா அது என்ன ஆகுதுன்னா கீழே வருதுதான், நகர்ந்து வருதுதான், அப்ப டிரான்ஸ்லேட் ஆகுதுதான். ஆனா அது மட்டும் இல்லாம சுத்திக்கிட்டே இல்ல வருது, அப்படிதானேப்பா சுத்திக்கிட்டே தானே வருது. அப்ப நீங்க எப்படி பிரிச்சுக்கலாம் இதை, நீங்க தாராளமா டிரான்ஸ்லேஷன் பிளஸ் ரொட்டேஷனாவே பிரிச்சுக்கலாம். சொல்றது புரியுதா? சரிங்களா, அதே இன்ஸ்டன்ட்ல நீங்க பிரிச்சுக்கலாம், இந்த மோஷன் நீங்க பிரிச்சுக்கலாம். இந்த மோஷனுக்கு தான் பேர் தெரியல, இது தெரியும். இப்போ இங்க பாருங்கப்பா, டிரான்ஸ்லேஷனா எப்படி இருக்கும், இப்போ இதுக்கு எவ்வளவு வெலாசிட்டி இருக்கோ பேர் வச்சுக்கலாமா, 1 2 3 4 பேர் வச்சுக்கலாம். now v1, சரிங்களா, ஐம் சாரி, திஸ் இஸ் v2, v1, சரிங்களா, v4, ஓகேங்களா, இங்க v3 பேர் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா அது டிரான்ஸ்லேட் ஆகுறதுனால நீங்க டிரான்ஸ்லேஷனா எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை சொல்லிடுவீங்க, ஓகே இதெல்லாம் டிரான்ஸ்லேஷன். ஆனா இப்ப இந்த செகண்ட் பார்ட்டிகல் இருக்குல்ல, செகண்டோ இல்ல ஒன்னோ எந்த பார்ட்டிகல் இருக்காலும் அதுக்கு இந்த டைரக்ஷன்ல மட்டுமே வெலாசிட்டி இருக்கு, அது என்ன ஆகுது, இப்படி வேற சுத்துதுப்பா, இப்படி ஒரு சுத்துது இல்ல, அதுதான் பிரிச்சிருக்கேன் நான். இதை வந்து நான் பியூர் டிரான்ஸ்லேஷன் ஆகும், இன்னொருக்கு பேர் தெரியல, அந்த பேர் தான் ரொட்டேஷன். அதுக்குதான் இன்னொன்னு என்ன சார், சம்திங் எல்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் வச்சானுங்க, அதுக்கு பேர் தான் ரொட்டேஷன் அப்படின்னு பேர் வச்சாங்க. தட் இஸ் அ பியூர் ரொட்டேஷன், பியூர் ரொட்டேஷன். ஓகேங்களா, இது ரெண்டும் இந்த டிரான்ஸ்லேஷனும் ரொட்டேஷனும் சேர்ந்தது தான் நம்ம ரோலிங் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரோலிங் மோஷன் ரெண்டு காம்பினேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்ப்பா, ரோலிங் மோஷன். பியூர் டிரான்ஸ்லேஷன் பிளஸ் பியூர் ரொட்டேஷன் தான் நமக்கு வந்து என்னது சொல்றோம், ரோலிங் மோஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, சப்போஸ் அந்த ரோலிங் மோஷன் இருக்குல்லப்பா, ரோல் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ரோலிங் மோஷன் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா பியூர் ரோலிங் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கேன். அப்படியே பியூர் ரோலிங் எடுத்துக்கிறேன். இது நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணி கவலைப்படாதீங்க. இப்போ வாட் இஸ் பியூர் ரோலிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்லிடுவோம், நீங்கள் கவலைப்பட வேணாம். சரிங்களா, பியூர் ரோலிங்னா ஏப்பா, பியூர் ரோலிங்காக இருந்துச்சுன்னு வச்சுங்கப்பா, இப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஜீரோவா. ஏன்னா இந்த அது யாரு மேல சுத்திட்டு வருதோ அவர் என்ன வெலாசிட்டியில இருக்காரோ அதே வெலாசிட்டியில இந்த வெலாசிட்டி இருக்கும். யாரோடது, இந்த டிஸ்கோட இந்த பாயிண்ட் இருக்குல்ல, டச் ஆகுதுல ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டும் யார் மேல டச் ஆகுறாங்க, இந்த பிளேனா, இந்த இன்க்ளைன்டு பிளேன்ல தானே டச் ஆகுது. இந்த பாயிண்ட்ல உள்ள ரெண்டு பாயிண்ட் வெலாசிட்டி எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெலாசிட்டி ஒரு ரெண்டுமே வெலாசிட்டி, இப்போ இது வெலாசிட்டி ஜீரோனா இதோட வெலாசிட்டியும் ஜீரோவா இருந்தா மட்டும்தான் அது ஸ்லிப் ஆகாம ரோல் ஆகும். எப்படி ஆகும், ஸ்லிப் ஆகாம ரோல் ஆகும். அதுதான் ஸ்லிப் ஆகாம ரோல் ஆகுறதா பியூர் ரோலிங். இப்போ நீங்க ஃப்ரிக்ஷன் படிச்சிருக்கீங்களே, ஃப்ரிக்ஷன் பார்த்துருக்கீங்களே, இப்போ ஃப்ரிக்ஷன்ல நம்ம பிளாக் ஆன் பிளாக் ப்ராப்ளம் படிச்சிருக்கோம்ல, இந்த பிளாக் ஆன் பிளாக் ப்ராப்ளம்ல ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம். இப்போ நான் இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் அப்படின்னா மேல உள்ள ஏ பிளாக்கு பி மேல என்ன ஆகக்கூடாது, ஸ்லிப் ஆகக்கூடாது. படிச்சிருக்கோமா இல்லையாப்பா? நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும், அந்த ஏவும் பியும் என்ன, ஏ வந்து பி மேல ஸ்லிப் ஆகிடக்கூடாது. அப்போ நான் எவ்வளோ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கொடுக்கணும், அதுக்கு ஃபார்முலா கூட நம்ம படித்தோம். ஓகேங்களா, ஃபார்முலா படித்தோம். என்ன ஃபார்முலானா v1 + v2 m + m × g எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ ஸ்லிப் ஆகக்கூடாது. ஸ்லிப் ஆகக்கூடாதுன்னா இப்போ இந்த வெலாசிட்டி ஆஃப் ஏ, இந்த இடத்துல உள்ள வெலாசிட்டியாவும் வெலாசிட்டி ஆஃப் பியும் என்னவா இருக்கணும், ஈக்குவலா இருந்தாதான் என்ன ஆகாது, ஸ்லிப் ஆகாது. ஸ்லிப் ஆச்சுன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்துடும். ஸ்லிப் ஆச்சுன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்துடும். அப்போ அந்த யாரு போய் கான்டாக்ட்ல இருக்காங்களோ அந்த டிஸ்கோட அந்த வெலாசிட்டியும் இவர் ரெண்டு அந்த பிளாட்ஃபார்ம் யார், அதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கலாம், இந்த பிளாட்ஃபார்ம்ல வெலாசிட்டியும் சேமா இருந்தாதான் அது ஸ்லிப் ஆகாம ரோல் ஆகும். ரிலேட்டிவ் வெலாசிட்டியே இருக்கக்கூடாது. பியூர் ரோலிங் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி, அப்போ ஃபோர்த் பார்ட்டிகல் வெலாசிட்டி வந்து ஜீரோ,
அடுத்து பாத்தீங்கன்னா சுத்துதாப்பா, எப்படி பாது இப்படி 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 சுத்துதா, இப்படிதான் சொல்றோம், இப்படிதானே ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகும்போது பாத்தீங்கன்னா நம்ம சர்க்குலர் மோஷன் பார்த்துருக்கோம் இல்லையா. அப்ப நம்ம பாத்துக்கு டேஞ்சண்டா வரையும் இல்லையா வெலாசிட்டி. சரிங்களாப்பா, அப்ப இந்த பாத்துக்கு இந்த பாயிண்ட்ல வந்தீங்கன்னா வெலாசிட்டி, இது வந்து ரொட்டேஷனால வரக்கூடிய வெலாசிட்டி. இப்ப எதால வரக்கூடிய ரொட்டேஷனால வரக்கூடிய. இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி இங்கே வரும், இது வந்து v1 வரும். ஓகேவா, ஏன்னா இப்படி இப்படி சுத்துதுப்பா. இப்படி சுத்தும் போது நீங்க இந்த பாத்துக்கு டேஞ்சண்டா வரைவீங்க, இப்படி சுத்தும் போது பாத்துக்கு டேஞ்சண்டா வரைவீங்க. ஓகேங்களா, ஏன்னா ரொட்டேஷன்ல இது. அப்ப நமக்கு இது v1, இது v4, அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா v3 இப்படி இருக்கும். கரெக்டா, v3 இப்படி இருக்கும். அப்ப தட் ஃபார் ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன வரும்? இப்ப ரிசல்டன்ட் வெலாசிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த பார்ட்டிகளுக்கு, செகண்ட் பார்ட்டிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் பார்ட்டிகளுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது v2வா. ஓகே சார், திஸ் இஸ் v2 பிளஸ் இது வந்து என்னது v2, அதாவது டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கவா. இங்க பாருங்களேன், இது டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கோங்க, vt டிரான்ஸ்லேஷன், v2ஓட டிரான்ஸ்லேஷன், இது v2ஓட ரொட்டேஷனால வரக்கூடியது பிளஸ் v2 ரொட்டேஷன். ஏன் ரெண்டையும் பிளஸ் பண்றேன்? ஏன்னா ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, அதனால பிளஸ் பண்ணிக்கிறேன். ஆனா இதுவே ரிசல்டன்ட் வெலாசிட்டி நீங்க ஃபோர்த் பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு v4 டிரான்ஸ்லேஷனு பிளஸ் 0ன்னு வரும். அப்ப நீயே யோசிச்சு பாரு, இந்த ரெண்டு வெலாசிட்டி சேமாவா இருக்கு? செகண்ட் பார்ட்டிகளுக்கும் ஃபோர்த் பார்ட்டிகளுக்கும் வெலாசிட்டி சேமாவா இருக்கு? இல்ல இல்ல, ஃபோர்த் பார்ட்டிகளுக்கு வெலாசிட்டி கம்மியா இருக்கு. இந்த இடத்துல வரும்போது இந்த ஃபோர்த் பார்ட்டிகளோட வெலாசிட்டி இருக்குல்ல, ரிசல்டன்ட் வெலாசிட்டி v4 இருக்குல்ல, அது யாரோட கம்மியா இருக்கு? v2 விட கம்மியா இருக்கு. அப்பனா இந்த இன்ஸ்டன்ட் எடுக்கும்போது நமக்கு வெலாசிட்டி பாத்தீங்கன்னா எப்படி இருக்க மாட்டுது? நீங்க எப்படி பார்க்க மாட்டேது? அந்த இன்ஸ்டன்ட்ல v1 இருந்தாலும் சரி, v2 இருந்தாலும் சரி, v3 இருந்தாலும் சரி, v4 இருந்தாலும் சரி, வெலாசிட்டி எப்படி இல்லைன்னா ஈக்குவலா இல்ல. அப்ப ஈக்குவலா இல்ல, ஈக்குவலா இருந்தா அது என்னவாகும்? டிரான்ஸ்லேஷன், டியூ டிரான்ஸ்லேஷன். பட் இது ஈக்குவலா இல்ல. அப்ப ஈக்குவலா இல்லைன்னா அது என்ன மோஷனா இருக்கலாம்? அது நமக்கு ரோலிங் மோஷன். அப்ப இந்த ரோலிங் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் பிளஸ் ரொட்டேஷன். சரிங்களா, சப்போஸ் இது ரொட்டேட் ஆகலைன்னா இந்த எல்லா வெலாசிட்டியும் ரிசல்டன்ட் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? சேம். புரிஞ்சுதா 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 புரிஞ்சுதா? நீ கேட்கலாம், சார் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளுக்கு என்ன சார் ரிசல்டன்ட் வெலாசிட்டி? நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீ கவலைப்படாத. ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளுக்கு என்ன சார்? ஃபர்ஸ்ட் பார்ட்டிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட ரிசல்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டிகள் வந்து டிரான்ஸ்லேட்டும் ஆகுது பிளஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகள் வந்து ரொட்டேட்டும் ஆகுது இல்லையா, ரொட்டேஷனால வருது. ஆனா டைரக்ஷன் பாருங்களேன், இப்போ நமக்கு இப்படி இருக்கு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வெலாசிட்டி இது வந்து டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி, இன்னொரு ரொட்டேஷன் வெலாசிட்டி இப்படி இருக்கு. அப்ப ரெண்டு வெக்டார் பேரலோகிராம்ல இதுக்கு பேரலா வரணும், இதுக்கு பேரலா வரும். அப்ப ரிசல்டன்ட் எங்க வரும்? இங்க வரும் ரிசல்டன்ட். இதுதான் VR ஆஃப் செகண்ட் பார்ட்டிகளா ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளா. ஓகேவா, என்ன பார்ட்டிகல்? ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளா. இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல், ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல். ஓகேவா, சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பிரிச்சிடலாம். நீங்க ரோலிங் வந்துட்டாவே ரெண்டு டைப்பா பிரிச்சிருங்க, ஒன்று டிரான்ஸ்லேஷன், இன்னொரு ரொட்டேஷன். டிரான்ஸ்லேஷனால வரக்கூடிய வெலாசிட்டி, ரொட்டேஷனால வரக்கூடிய வெலாசிட்டி. கிளியரா? எஸ். ஓகே, இப்போ வேணா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன வரைச்சு பார்க்கலாமா? இப்போ நம்ம ஒரு ஒரு ஹரிசாண்டல் ஃப்ளோரில், ஒரு ஹரிசாண்டல் ஃப்ளோரில் இப்போ நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டிஸ்க், ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட், அது எதாக இருந்தாலும் ஓகே. இந்த ரவுண்ட் ஆப்ஜெக்ட் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஐம் டேக்கிங் டிஸ்க், ரவுண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இது வந்து இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. மொத்த மாசம் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணோமா, கொடுத்துருப்பாங்க இப்படி பி இப்படி கொடுத்து இப்படியும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பனா இது ரோலிங்ல இருக்குன்னு அர்த்தம். நல்லா பாத்தியா, இந்த டிரான்ஸ்லேஷனும் ஆகுது, ரொட்டேஷனும் ஆகுது, டிரான்ஸ்லேஷனும் ஆகுது, ரொட்டேஷனும். அப்ப இது ரோலிங். பியூர் ரோலிங், இதை பத்தி நம்ம பின்னாடி பயங்கரமா படிப்போம்பா. பியூர் ரோலிங்கை பத்தி நம்ம ரொம்ப டீப்பா படிப்போம், நீங்க கவலைப்பட வேணாம். இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் கொடுக்க போறோம். பியூர் ரோலிங் மோஷன் இருக்கு. ஸோ பியூர் ரோலிங் மோஷன் நான் ஒரு பார்ட்டிகல் எடுத்துக்கிறேன். என்ன பார்ட்டிகல் எடுத்துக்கலாமா? இப்போ இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ எகெயின் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எகெயின் வந்து செகண்ட் பாயிண்ட், எகெயின் திஸ் இஸ் தேர்ட் பாயிண்ட், திஸ் இஸ் ஃபோர்த் பாயிண்ட். இது என்னது, நம்ம டிரான்ஸ்லேஷன் பிளஸ் ரொட்டேஷன் பிரிச்சுக்கலாமா? ரோலிங்கிறது நீங்க எதையும் தனித்தனியா பார்த்து ஆட் பண்ண போதும். அது டிரான்ஸ்லேட்டும் ஆகுது பிளஸ் ரொட்டேட்டும் ஆகுது, டிரான்ஸ்லேட்டும் ஆகுது, ரொட்டேட்டும் ஆகுது. டிரான்ஸ்லேஷன் பிளஸ் பியூர் ரொட்டேஷன், டிரான்ஸ்லேஷன் translation plus pure rotation, translation plus pure rotation. பார்க்கலாமா? டிரான்ஸ்லேஷன் அப்போ இங்க பாருங்க, இது சென்டர் ஆஃப் மாஸ், இது சென்டர் ஆஃப் மாஸ். கவனிக்கலாமா? இப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் டிரான்ஸ்லேட் ஆகுமா? கண்டிப்பா.
என்ன வெலாசிட்டி வின்னு ஒரு வெலாசிட்டி போட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி. பியூர் டிரான்ஸ்லேஷன் என்ன அர்த்தம்? எல்லா பார்ட்டிகளுக்கும் ஒரே வெலாசிட்டி இருக்கும் சார். எல்லா பார்ட்டிகல்ஸ்க்கும் ஒரே வெலாசிட்டி இருக்கும் சார். அப்ப நீங்க இதுக்கு சென்டர் ஆஃப் மாஸுக்கு நீங்க வந்து விடின்னு போடுறீங்கன்னா இதுவும் விடின்னு தான் வரும், இதுவும் விடின்னு தான் வரும். நான் வேணா வேற கலர் கொடுத்துருக்கலாமோ, இதுவும் விடின்னு தான் வரும். எல்லாமே விடி விடி விடின்னு தான் இருக்கும். விடி 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 விடி, அதுதான். யூ டேக் எனி பார்ட்டிகல். உள்ளார எடுத்துக்கிறேன் சார், இந்த இடத்துல சார் விடி, இந்த இடத்துல அங்கேயும் விடி, இங்கேயும் விட்டியா? ஆமா. எல்லா இடத்துலயும் விட்டியா? ஆமா. எல்லா இடத்துலயும் விடி. அதான் பியூர் டிரான்ஸ்லேஷன். யூ டேக் எனி இன்ஸ்டன்ட் வெலாசிட்டிஸ், எல்லா பார்ட்டிகளுக்கும் வெலாசிட்டி சேமா இருக்கும். விடி 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 விடி. வெலாசிட்டி டியூ டு டிரான்ஸ்லேஷன், வெலாசிட்டி டியூ டு டிரான்ஸ்லேஷன். அடுத்து ரொட்டேஷன். ரொட்டேஷன்ங்கிறது நமக்கு சுத்துது. சுத்தும் போது இப்ப சுத்துறதை எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்ப நமக்கு அப்ப எடுத்துக்கலாமாப்பா? சுத்தும் போது பாத்தீங்கன்னா நல்லா கவனிக்கலாமா? இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க, இங்க ஒரு பார்ட்டிகல் எடுத்துருக்கீங்க, இங்க ஒரு பார்ட்டிகல் எடுத்துருக்கீங்க, இங்க ஒரு பார்ட்டிகல் எடுத்துருக்கீங்க, இங்க ஒரு சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ் சுத்துமா? இல்ல, சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வா மொத்த மாசையும் கொண்டு நம்ம சென்டர் ஆஃப் மாஸ்ல வச்சிருவோம். சென்டர் ஆஃப் மாஸும் சுத்துமா? கண்டிப்பா ரொட்டேட் ஆகும் இல்லையா? ஏன்னா நீங்க ரொட்டேஷனால வரக்கூடிய லீனியர் வெலாசிட்டி ஒன்று இல்லையா, ஆர் ஒமேகா. ஆர் ஒமேகா, அந்த ஆர் வந்து சென்டர் ஆஃப் மாஸ்க்கு ஆர் ஜீரோ இல்லையா? ஆர்னா என்ன? இந்த சென்டர்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கதா ஆறு. இது சென்டர் பாயிண்ட் ஆர் ஜீரோ. அப்போ சுத்தாதியா? ஆர் ஜீரோனா நமக்கு வந்து இந்த ரொட்டேஷன் வெலாசிட்டி இருக்காது. யாருக்கு? சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ் வந்து உள்ளே நமக்கு டிரான்ஸ்லேட். ஓகேவா? ரொட்டேஷன் வெலாசிட்டி இருக்காது. ரொட்டேஷன் வெலாசிட்டி ஜீரோ. ஓகேவா? இப்போ இங்கே ரொட்டேஷனால வரக்கூடிய வெலாசிட்டி பார்க்க போறோம். ஓகேங்களா? ரொட்டேஷனால வரக்கூடிய வெலாசிட்டி பார்க்க போறோம். திஸ் விஆர். ஓகேங்களா? என்னது விஆர் சார்? இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? சென்டர்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்போ ஆர் ஒமேகா, ஆர் ஒமேகா. அடுத்து இங்க வந்து நமக்கு எப்படி இருக்கு? இப்படி சுத்துதாப்பா? இது கிளாக் வைஸ்ல, கிளாக் வைஸா? ஆமா, கிளாக் வைஸ்ல சுத்துது. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பாத்துக்கு டேஞ்சண்டா. ஓகேங்களா? அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா இதோட விஆர் என்னப்பா வரும் நமக்கு? ஆர் ஒமேகா. இந்த இடத்துல வெலாசிட்டி எப்படி வரும்? இங்க வருமா விஆர்? இங்க வருமா விஆர்? ஆனா ஓகேங்களாப்பா, இங்க வருமா விஆர்? இங்க வருமா விஆர்? திஸ் இஸ் ஆல்சோ ஆர் ஒமேகா. இது இங்க மேல வருமா? விஆர் ஆர் ஒமேகா. ஓகேங்களா? விஆர் ஈக்குவல் டு நமக்கு ஆர் ஒமேகா. இது கிளியர்? அப்போ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணாதான் டோட்டல் வெலாசிட்டி சொல்ல முடியும். இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் என்ன சொல்ல முடியுமா? டோட்டல் வெலாசிட்டி சொல்ல முடியும். டோட்டல் வெலாசிட்டி சொல்லட்டுமா? வரைஞ்சிட்டீங்களா? வரைஞ்சிங்க. VT. Now what is VT? Velocity due to translation. What is VT? Velocity due to translation. Velocity due to translation. Now what is VR? Velocity due to rotation. Velocity due to rotation. Translation velocity. Velocity due to ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா linear velocity. Linear velocity due to translation. Linear velocity due to rotation. ஓகேவா? நெட் வெலாசிட்டி ஜீரோமா, விஆரும் விடியும் கேன்சல் ஆயிடுமா? நம்ம டோட்டல் வெலாசிட்டி இன்னும் சொல்லலாமா ராமகோமதி? இன்னும் நம்ம டோட்டல் வெலாசிட்டி சொல்லல. நீங்க வந்து விடி இல்ல விஆர் இல்ல, விடியும் விஆர் ஜீரோ போட முடியாதுமா. கேர்ஃபுல். ஓகேப்பா. லீனியர் வெலாசிட்டி டியூ டு டிரான்ஸ்லேஷன், லீனியர் வெலாசிட்டி டியூ டு ரொட்டேஷன். ஒன்லி ஐ அம் டிஸ்கசிங் அபவுட் லீனியர் வெலாசிட்டி. ஓகேவா? ஓகே. செம்ம லெசன் அது. காம்பினேஷன். இப்போ நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்க. இப்போ நம்ம ரிசல்டன் படிக்கலாமா? நம்ம இப்போ வெலாசிட்டி டயக்ராம் பார்த்துருக்கோம். ஸோ வெலாசிட்டி டயக்ராம்ல இருந்து நம்ம ரிசல்டன் வெலாசிட்டி சொல்ல போறோம். வெலாசிட்டி டயக்ராம் யாருக்கு பார்த்தோம்? பியூர் ரோலிங் ஆஃப் சர்க்குலர் டிஸ்க். பியூர் ரோலிங் ஆஃப் என்ன டிஸ்க்? சர்க்குலர் டிஸ்க் பார்த்தோமா? வாட் இஸ் பியூர் ரோலிங் நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன சொல்லிருக்கீங்களா? பியூர் ரோலிங்னா சார் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்
இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்கணும்னா ரெஸ்ட்ல இருக்கும். ஓகேயா? அதனால என்ன மீனிங்கு? அது மீனிங் என்னன்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குல்லப்பா, ஸ்லிப் ஆகக்கூடாது. இந்த டிஸ்க் இருக்குல்ல, டிஸ்க் வந்து டு நாட் ஸ்லிப். யார் மேல? ஆன் ஆன் பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் மேல என்ன கூடாது? ஸ்லிப் ஆகக்கூடாது. ஸ்லிப், டு நாட் ஸ்லிப்னா என்ன மீனிங்? ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்குல்ல, ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்குல்ல, ரிலேட்டிவ் வெலாசிட்டி யாருக்கு யாருக்கு? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் டிஸ்க் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாட்ஃபார்ம், வித் ரெஸ்பெக்ட் டு பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கணும்? ஜீரோவா இருக்கணும். பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கணும்? ஜீரோவா இருக்கணும். அதாவது வெலாசிட்டி ஆஃப் டிஸ்க், ஓகேங்களா, எங்க வெலாசிட்டி எங்க எங்க எந்த இடத்துல? அட் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல, தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல, தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல. அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் டிஸ்க் தானப்பா. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல யார் இருக்கா? இப்போ எத்தனாவது பார்ட்டிகல் இருக்கு நமக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வெலாசிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் இருக்குல்லப்பா, ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல். ஓகேங்களா, அது நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்க. அதாவது ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ஓகேங்களா, வெலாசிட்டி ஆஃப் அந்த டிஸ்க் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாட்ஃபார்ம் நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா. என்ன எழுதுவீங்க? v1 மைனஸ் விபின்னு எழுதுவீங்களா? சரிங்களாப்பா. இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன இருக்கணும்? நமக்கு ஜீரோவா இருக்கணும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னவா இருக்கணும்ப்பா? நமக்கு ஜீரோவா இருக்கணும். இப்போ நீங்க v1 எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்றது புரியுதுப்பா. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாட்ஃபார்ம் பார்க்குறோம். நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபார்முலா படிச்சிருக்கோம், v1 மைனஸ் விபின்னு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஓகேங்களா, இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி இருக்கணும்? பியூர் ரோலிங்னா இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி இருக்கணும்? ஜீரோவா இருக்கணும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி பார்க்கணும்? ஏன்னா ஸ்லிப் ஆயிடக்கூடாது இல்லையா? இந்த ரெண்டு வெலாசிட்டி சேமா இருக்கணும். இது நமக்கு ஜீரோவா இருக்கணும்னா என்ன மீனிங்? அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட அந்த வெலாசிட்டியும் வெலாசிட்டி ஆஃப் பிளாட்ஃபார்மும் சேமா இருக்கணும்னு அர்த்தம். புரியுதா? இதுதானே மீனிங். பிளாட்ஃபார்ம் என்ன வெலாசிட்டியில இருக்கோ அதே வெலாசிட்டியில தான் யார் இருக்கணும்? அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கணும். நெட் வெலாசிட்டின்னு எடுத்துக்கலாம். நெட் வெலாசிட்டி அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இந்த வெலாசிட்டி என்னது? டிரான்ஸ்லேஷனும் இருக்கு, ரொட்டேஷனும் இருக்கு. டிரான்ஸ்லேஷன் எந்த பக்கம் இருக்கு? டிரான்ஸ்லேஷன் இந்த பக்கம் இருக்கு, ரொட்டேஷன் இந்த பக்கம் இருக்கு. கரெக்டா? அப்போ ஆப்போசிட்ல இருந்தா மைனஸ் பண்ணுவேன். அப்போ விடி மைனஸ் விஆர். பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கு? இந்த மாதிரி இப்படி போட்டிருந்தாலே ரெஸ்ட்ல இருக்கு. பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப என்ன ஆகும்? விடி ஈக்குவல் டு விஆர் ஆயிடும். அது சரி. எப்பதான் விடி ஈக்குவல் டு விஆர் ஆகும்? நிறைய பேர் தப்பா புரிஞ்சு படிக்கிறாங்க. என்ன தப்பா புரிஞ்சு படிக்கிறாங்க சார்? வாட் இஸ் பியூர் ரோலிங்? சார் விடி ஈக்குவல் டு விஆர். நோ நோ, தட் இஸ் நாட் பாயிண்ட். விடி ஈக்குவல் டு விஆர் எப்ப மட்டும்தான் வரும்னா பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருந்தா மட்டும்தான் வரும். பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருந்தா மட்டும்தான் நான் இந்த மைனஸ் விஆர் அந்த பக்கம் கொண்டு போகும்போது இந்த பாருங்க, இது ஜீரோ போட்டாதான் விடி ஈக்குவல் டு விஆர் ஆகும். புரியுதா நான் சொல்றது? பியூர் ரோலிங்னாப்பா. இல்லை இல்லை, உங்களுக்கு புரியலையோ? இல்லை எங்கடா ஓடுங்களா? பியூர் ரோலிங் இங்க பாரு. நான் வாட் இஸ் பாரு வித்தவுட் ஸ்லிப்பிங்னாப்பா. இப்படி ஸ்லிப் ஆயிடக்கூடாது. இப்படி ஸ்லிப் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? இப்போ இது ரெஸ்ட்ல இருக்கு, இப்போ இது ஸ்லைட் ஆகி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கப்பா. ஸ்லிப் ஆகிட்டே இருக்குல்ல. ஏன் ஸ்லிப் ஆகிட்டே இருக்கு? இதோட வெலாசிட்டி ஜீரோ, இதுக்கு ஒரு வெலாசிட்டி ஒரு 2 மீட்டர் பர் செகண்ட். அப்போ ஸ்லிப் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸ்லிப் ஆகலன்னா எப்படி? ரெண்டு பேரும் ஒரே வெலாசிட்டில இருப்பாங்களா? ஸ்லிப் ஆகல ரெண்டு பேரும் ஒரே வெலாசிட்டில, அதான் கண்டிஷன். ஸ்லிப் ஆகலன்னா ரெண்டு பேரும் ஒரே வெலாசிட்டில இருக்கணும். யார் ரெண்டு பேரு? அந்த டிஸ்கோட வெலாசிட்டியும், டிஸ்கோட வெலாசிட்டி எங்க பாக்குறீங்க? எங்க பாக்குறீங்க? அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல பாக்குறீங்க. அந்த கான்டாக்ட் பாயிண்ட்ல தானே பார்க்கணும். அந்த கான்டாக்ட் பாயிண்ட்ல இருக்க வெலாசிட்டியும் அந்த பிளாட்ஃபார்மோட வெலாசிட்டியும் சேமா இருந்தாதான் அது ஸ்லிப் ஆகாம ரோல் ஆகும். ஸ்லிப் ஆகாம ரோல் ஆகுறது தான் பியூர் ரோலிங்கு. அப்படிதான் சொல்லணும். அப்ப பிளாட்ஃபார்மோட வெலாசிட்டி ஜீரோவா இருந்தா விடி ஈக்குவல் டு விஆர் ஆயிடும். வெலாசிட்டி ஜீரோவா இருந்தா சார், பிளாட்ஃபார்மோட வெலாசிட்டி ஜீரோ இல்லைன்னா விடி நாட் ஈக்குவல் டு விஆர். விடி நாட் ஈக்குவல் டு விஆர். யா புரிஞ்சுதா? இப்ப சப்போஸ் இங்க பாரு, இப்படி இருக்கா? ஓகேங்களா, இது பிளாட்ஃபார்ம். இப்போ இதுல டிஸ்க். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குல்ல, இதோட வெலாசிட்டி பார்க்கணும். இப்போ இந்த பாயிண்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி செக் பண்ண போறேன். இப்போ இதோட வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 1 மீட்டர் பர் செகண்ட் வச்சுக்கோங்க. இதோட வெலாசிட்டியும் 1 மீட்டர் பர் செகண்ட் வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பா நமக்கு எல்லாம் ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டி சொல்லுது, புரியுதுங்களாப்பா? இப்போ நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட வெலாசிட்டி வந்து 1 மீட்டர் பர் செகண்ட், பிளாட்ஃபார்மோட வெலாசிட்டி 1 மீட்டர் பர் செகண்ட். அப்போ நீங்க போட்டீங்கன்னா v1p போட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் 0 வந்துருமா?
அப்போ v1 ஈக்குவல் டு vp வெக்டரா இருந்தா மட்டும்தானே நமக்கு பியூர் ரோலிங்கு கரெக்டா? பியூர் ரோலிங்கு சரிங்களாப்பா? இது வந்து இருப்பா 1 மீட்டர் பர் செகண்ட் பிடிச்சிருக்கா. இங்க வந்து vt பிளஸ் விஆர் சேர்த்து வரும். v1ங்கிறது என்னப்பா வரும்? vt இப்போ இப்படி சுத்துதுன்னு வச்சுக்கோப்பா, டிரான்ஸ்லேஷன் இருக்கும், ரொட்டேஷன் இருக்கும். அப்போ vt மைனஸ் விஆர் இருக்குல்ல, இது ஈக்குவல் டு நமக்கு 1 மீட்டர் பர் செகண்ட் வரும். அப்போ தட் ஃபோர் vt இஸ் ஈக்குவல் டு விஆர் பிளஸ் 1 மீட்டர் பர் செகண்ட் வரும். அப்போ பார்த்தியா vt நாட் ஈக்குவல் டு விஆர். இந்த மாதிரி புரியுதுங்களா? கிளியராப்பா? நிறைய பேர் என்ன பிடிச்சிருக்காங்க, vt ஈக்குவல் டு விஆர் தான் பியூர் ரோலிங்னு எழுதி வச்சிருக்கீங்கப்பா. அது எழுதுறது பிரச்சனை இல்லை, அதோட எந்த லைனையும் சேர்த்து எழுதணும். பியூர் ரோலிங் இஃப் பிளாட்ஃபார்ம் வெலாசிட்டி ஜீரோவா இருந்தா. இப்படி எழுதுனீங்கன்னா ஓகே, ஐ அக்செப்ட். கிளியர் 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 சரியா? ஓகே, இட்ஸ் a பியூர் ரோலிங். இப்போ நம்ம ரிசல்டன்ட் வரும். இந்த ரிசல்டன்ட் வரும். இப்போ நீங்க ரிசல்டன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரிசல்டன்ட் எடுத்துக்கலாமா? ஒரு ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஃபார் பியூர் ரோலிங். ரிசல்டன்ட் வெலாசிட்டி எதுக்கு? ஃபார் பியூர் ரோலிங். ஃபார் பியூர் ரோலிங். ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஃபார் பியூர் ரோலிங். ஓகேங்களா? இஃப் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட், பிளாட்ஃபார்ம் இஸ் அட் ரெஸ்ட். பிளாட்ஃபார்ம் எப்படி பாருக்கு? ரெஸ்ட்ல இருக்கு. ரெஸ்ட்ல இருந்தா என்ன அர்த்தம்? டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி ஈக்குவல் டு ரொட்டேஷன் வெலாசிட்டி. Now what is rotation velocity? R omega. This rotation velocity R omega. சரி, இப்போ நெட் வெலாசிட்டி பார்ப்போமா? டயக்ராம் பார்ப்போமா? இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா? அப்போ தட் ஃபோர் ரிசல்டன்ட் வெலாசிட்டி. டயக்ராம் பார்ப்போமா? ரிசல்டன்ட் வெலாசிட்டி எடுத்துக்கலாமாப்பா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி இருந்துச்சு சார்? vt இந்த பக்கம் இருந்துச்சு. ஓகே, டிரான்ஸ்லேஷனுக்கு பாருங்க, vtயும் எக்ஸ் பிளஸ் எக்ஸ், விஆரும் பிளஸ் எக்ஸ், ஒரே டைரக்ஷன்ல இருந்தா ஆட் பண்ணணும். வெக்டார்ஸ் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா ஆட் பண்ணுவேன். இப்போ vt பிளஸ் விஆர் இதுதான் வரும். அடுத்து இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் vt இருந்துச்சு, இந்த பக்கம் விஆர் இருந்துச்சு. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் vt இருந்துச்சு, இங்க நமக்கு விஆர் இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா, இங்க vt இருந்துச்சு, இங்க நமக்கு விஆர் இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா, இங்க vt மட்டும்தான் இருந்துச்சு. அப்ப தட் ஃபோர் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தோம் இங்க? 1 2 3 4. ஓகே, 1 2 3 4 and also center of mass. So that for first particle resultant velocity வந்து பாத்தீங்கன்னா vt minus vr, ஏன்னா opposite direction. vt equal to vr, pure rollingல vt equal to vr இருக்கு, பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருந்தா vt equal to vr minus vr, ஆன்சர் 0. அடுத்து செகண்ட் பார்ட்டிகளோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி. செகண்ட் பார்ட்டிகளோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி பாத்தீங்கன்னா, அது ரெண்டும் 90 டிகிரில இருக்கு. 90 டிகிரில இருந்தாலே நமக்கு என்னப்பா? 90 டிகிரில இருந்தா வெக்டர்ஸ் 90 டிகிரில இருந்தா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். அப்ப vt ஸ்கொயர் பிளஸ் vr ஸ்கொயர், vt ஸ்கொயர் பிளஸ் vr ஸ்கொயர். 90 டிகிரில இருந்தாலே மேக்னிடியூட் வேற சேமா இருக்கு. vtயோட மேக்னிடியூடும் vr ஓட மேக்னிடியூடும் சேமா இருக்கப்பா. ஸோ vtரோட மேக்னிடியூடும் vr ஓட மேக்னிடியூடும் சேமா இருக்கிறதுனால நமக்கு என்னப்பா? √2 a. அப்ப √2 vtன்னு எழுதிக்கலாம். அப்ப √2 r ஒமேகான்னு வந்துடும். √2 r ஒமேகான்னு வந்துடும். √2 r ஒமேகான்னு √2 vr வந்துடும். அடுத்து நீங்க v3 எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ vt பிளஸ் vr. அப்ப r ஒமேகா பிளஸ் r ஒமேகா வந்து நமக்கு 2r ஒமேகா வந்துடும். 2r ஒமேகா வந்துடும். v4 எடுத்துட்டீங்கன்னா அதே தான் வரும். v4 எடுத்துட்டீங்கன்னா √2 vtன்னு வரும். ஆர் √2 vr எழுதிக்கலாம், ஆர் √2 r ஒமேகா எழுதிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுவே நீங்க சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்துட்டீங்கன்னா, சென்டர் ஆஃப் மாஸ்க்கு ரிசல்டன்ட் வந்து ஒன்லி vt மட்டும்தான், ஈக்குவல் டு r ஒமேகா. இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? This is for pure rolling and platform rest. This is only for pure rolling and platform rest. சரிங்களா? நீங்க இங்க இருந்து இங்க போகணும் அப்படின்னா இந்த இந்த வெலாசிட்டிலாம் எழுதிருக்கீங்கன்னா யாருக்கு மட்டும்தான் எழுதிருக்கீங்கன்னு அர்த்தம்? பியூர் ரோலிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட் மட்டும். இப்போ வெலாசிட்டி பாரு, நீங்க ஒவ்வொரு பார்ட்டிகுலர் வெலாசிட்டி பாரு. 1 0 வருது, 1 r ஒமேகா வருது, இன்னொன்னு 2 r ஒமேகா வருது, இன்னொன்னு √2 வருது. அப்ப வெலாசிட்டி டிஃபரெண்டா இருக்கு. அப்போ பியூர் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. ஓகேவா? கிளியர்? கிளியர்?
பியூர் ரோலிங். ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங். ஸ்லிப் ஆகக்கூடாது. யார் கான்டாக்ட்ல இருக்காங்களோ, யார் 2 பேர் கான்டாக்ட்ல இருக்காங்களோ அந்த கான்டாக்ட் பாயிண்ட் ஸ்லிப் ஆகக்கூடாது. ஸ்லிப் ஆகக்கூடாதுன்னா எவர் 2 பேர் கான்டாக்ட்ல இருக்கணும் அவர் 2 பேரோட வெலாசிட்டியும் சேமா இருக்கணும். டிஸ்கோட வெலாசிட்டியும் இந்த பிளாட்ஃபார்மோட வெலாசிட்டியும் சேமா இருந்தாதான் அது ஸ்லிப் ஆகாது. அதுதான் பியூர் ரோலிங். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? சரியா? இப்போ நமக்கு இப்போ ரோலிங்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோலிங்ல நீங்க அந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரோலிங்ல அந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி டயக்ராம் எப்படி இருக்கும்னா, ரோலிங்ல ரிசல்டன்ட் வெலாசிட்டி டயக்ராம் வந்து ரோலிங் ஜென்ரலா அது வித்தவுட் ஸ்லிப்பிங் அது என்னவோ அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வந்துச்சு இங்க Vt plus Vr. இந்த இடத்துல Vr Vt ரிசல்டன்ட் போட போறேன். ரிசல்டன்ட் வந்து இங்க இருக்கும். டைரக்ஷன். This is the direction. Yeah, this is the direction. அதுனப்பா இதான் நமக்கு ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ஓகேவா? இதான் நமக்கு நெட் வெலாசிட்டி. ஓகேவா? நெட் வெலாசிட்டி. இது இங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த பக்கம் Vt, இந்த பக்கம் Vr இருந்துச்சு. ஓகேங்களாப்பா? Vt Vr. இந்த பக்கம் Vr, இந்த பக்கம் Vt இருந்துச்சு. இப்போ ரிசல்டன்ட் வந்து இங்க இருக்கும். ரிசல்டன்ட் இதுக்கு பேரலல் லைன், இதுக்கு பேரலல் ரிசல்ட் வந்து டயகனலா இருக்கும். இது நமக்கு V நெட். அடுத்து சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ்க்கு Vt மட்டும்தான். ஆனா இதுவே பியூர் ரோலிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட். பியூர் ரோலிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா Vt ஈக்குவல் டு Vr ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு அர்த்தம். அது நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா தட்ஃபோர் நீங்க வெலாசிட்டி போட்டீங்கன்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நமக்கு 2r ஒமேகா ஓகேப்பா? இந்த பக்கம் நமக்கு 2r ஒமேகா, இந்த பக்கம் நமக்கு √2r ஒமேகா, இங்கே நமக்கு 0, இங்கே நமக்கு √2r, இங்கே நமக்கு இங்கே நமக்கு Vt r ஒமேகா. இப்போ இந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதில் விட்டுருங்க. இந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வெலாசிட்டி 0வா இருக்கு, இங்கே r ஒமேகாவா இருக்கு, இங்கே 2r ஒமேகாவா இருக்கு. அப்போ இங்க இருந்து நீங்க போக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எஸ், மேக்ஸிமம் வெலாசிட்டி இது எந்த டயக்ராமுக்கு மட்டும்தான். இது எப்படி ரோலானா இங்க பாரு, இப்படி ரோலானா டைரக்ஷன் பார்க்கல போல பிச்சு போடுவேன். இப்படி வெலாசிட்டி இப்படி சுத்துச்சுன்னா, சப்போஸ் அது இப்படி சுத்துச்சுன்னு வச்சுக்க சார், அப்போ மாறும் சார். இந்த Vt plus Vr மாறும் சார். புரியுதா சார்? சரியா? மாறும்ல? சரியா? ஓகேப்பா, கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதுங்களா? யுவர் டிரான்ஸ்லேஷன். ஆமா, ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி. ஒமேகா எப்படி இருக்கும்னா எல்லா பார்ட்டிகளுக்கும் சேமா தான் இருக்கும். அதான் படிக்க போறோம். ஒமேகா வந்து எங்க பாருங்க, ஃபேன் சுத்துதுன்னு வச்சுக்கப்பா. ஃபேன் சுத்துதுன்னா 3 பிளேட்ல எந்த பிளேடுக்கு வந்து ஒமேகா அதிகமா இருக்கும்? 3 பிளேட்ல எந்த பிளேடுக்கு ஒமேகா அதிகமா இருக்கும் சொல்லுங்கப்பா? 3 பிளேட்ல எந்த பிளேடுக்கு ஒமேகா அதிகமா இருக்கும்? எல்லா பிளேடுக்கும் வெலாசிட்டி சேமா தான். யார் சிமிலர்லி நீங்க இங்க, அதனாலதான் இந்த இடத்துல நம்ம நீங்க பாயிண்ட் கவனிக்கிறீங்க. இந்த இடத்துல போட்டுக்கோ பாருங்களேன், இங்க ஒமேகா 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 எல்லாத்துக்கும் ஒரே ஒமேகா தான் போட்டிருக்கும். நீங்க உள்ளார எடுத்துட்டு அதுதான் இப்ப படிக்க போறோம். பியூர் ரொட்டேஷன்ல படிக்க போறோம். ஓகேவா? பியூர் ரொட்டேஷன். இங்க பியூர் ரோலிங் புரிஞ்சிருக்கும், பியூர் டிரான்ஸ்லேஷன் புரிஞ்சிருக்கும். ஓ, எல்லாமே சொல்லிட்டவா? சூப்பர்ல. பியூர் டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சிருச்சு, பியூர் ரோலிங் முடிஞ்சிருக்கு. பியூர் ரோலிங் பத்தி இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம் பின்னாடி.
கடைசியாக டிஸ்கஸ் பண்ணுவோம், நீ கவலைப்படாத. சரியா? கடைசியாக ஒன்று மிச்சம் இருக்காது, பியூர் ரொட்டேஷன். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன், காலைல அதை பற்றி டீப்பாக என்ன படிப்போம். பியூர் ரொட்டேஷன்னா எப்பப்போ ஒரு ரிஜிட் பாடி ரொட்டேட் ஆகும்னு சொன்னேன். ரிஜிட் பாடி வந்து ஒன்லி ரொட்டேஷன் மட்டும் தான் ஆகணும். எப்போ ஆகும்னு சொல்லியிருக்கேன் சொல்லுங்க. ஒரு ரிஜிட் பாடி ஒன்லி என்ன, எப்போ ஒன்லி ரொட்டேட் மட்டும் தான் ஆகணும்னா என்ன பண்ணும்? அந்த ரிஜிட் பாடி என்ன பண்ணணும்? அந்த ரிஜிட் பாடி ஒன்லி ரொட்டேட் ஆகணும்னா அது என்ன பண்ணணும்ப்பா? ஆக்சிஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஆக்சிஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஆக்சிஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்க ஆக்சிஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணல, இங்க பாருங்க, இப்போ நீங்க இங்க ஃபிக்ஸ் பண்ணல, இங்க பாருங்கப்பா, இந்த ரிஜிட் பாடி இருக்குல்ல, இட் இஸ் ஆல்சோ ரிஜிட் பாடி, இட் இஸ் ஆல்சோ ரிஜிட் பாடி. பட் நீங்க என்ன பண்ணல, எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணீங்களா? எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ணலன்னா அது டிரான்ஸ்லேட் ஆகலாம். அப்படி இல்லையா? இப்போ இது டிரான்ஸ்லேட் ஆகுது, இதையும் தான் ஃபிக்ஸ் பண்ணல, இதையும் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணல. அப்போ இது என்ன ஆகுது? ரோல் ஆகுது. அப்போ டிரான்ஸ்லேட் ஆகுது, ரொட்டேட்டும் ஆகுது. அப்போ நீங்க ஃபிக்ஸ் பண்ணலைன்னா டிரான்ஸ்லேட் ஆகலாம், எய்தர் டிரான்ஸ்லேட் ஆகலாம் ஆர் எய்தர் ரோலிங் ஆகலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஆக்சிஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா ஒன்லி ரொட்டேஷன். ஒன்லி ரொட்டேஷன். இது ரொட்டேட் ஆகணும்னா ரிஜிட் பாடி ஃபிக்ஸ் பண்ணணும். ரிஜிட் பாடி வந்து இஸ் ஃபிக்ஸட் about an axis. about an axis. ஸோ ஆக்சிஸை பொறுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களாப்பா? ஸோ அதை தான் ஒரு டயக்ராம் போல நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களாப்பா? இங்கே பாருங்க, பாருங்க, திஸ் இஸ் ஒரு ரிஜிட் பாடி, this is a rigid body. ஏன் சார் இந்த மாதிரி கேவலமாக வரைஞ்சிருக்காங்க? எல்லா ஷேப்புக்கும் அப்ளிகபிள், அதனால தான். ஓகே சார், ரிஜிட் பாடி. ஓகேங்களா? இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லைப்பா, இதில் முதல்ல ரொட்டேஷன்னா என்னன்னு சொல்கிறாங்கப்பா. இப்போ நம்ம டிரான்ஸ்லேஷன் சொன்னோம்ல, அந்த டிரான்ஸ்லேஷன் மாதிரி ரொட்டேஷன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொட்டேஷன்னு சொல்லலாம். ஓகேவா? இல்லை என்ன வச்சுக்கோங்களேன், ஆங்குலர் மோஷன்னு சொல்லலாம். ஓகேவா? வேற என்ன சொல்லலாம்? ரொட்டேஷன், ஆங்குலர் மோஷனு, வேற என்ன சொல்லலாம்? ரொட்டேஷனல் மோஷன். ஓகே, வேற ஏதாவது பேர் வந்தால் ஞாபகத்தை சொல்கிறேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு, இப்போ ரிஜிட் பாடி இருக்குப்பா. ஒரு ரிஜிட் பாடியோட மோஷனை அப்சர்வ் பண்ணுறேன். ஒரு ரிஜிட் பாடியோட மோஷனை அப்சர்வ் பண்ணுறோம். இப்படி இருக்குப்பா ரிஜிட் பாடி, இது கொஞ்சம் நேரத்தில் இப்படி இருக்குப்பா, இப்படி போயிட்டே இருக்குப்பா. இதோட மோஷனை அப்சர்வ் பண்ணுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, வாட் இஸ் ரொட்டேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே ஒரு 2 பார்ட்டிகள் எடுத்துக்கிறேன். இங்கே 1 2 1 2 1 1 2 1 2. ஓகேவா? இப்போ நான் அதுக்கு ஒரு லைன் வரையேன். அந்த 2 பார்ட்டிகளையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரையேன். கவனிக்கணும், 2 பாயிண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரையேன். 2 பாயிண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரையேன். 2 பாயிண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரையேன். வரைஞ்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைங்க. ஐம் டிராயிங் த ரெஃபரன்ஸ் லைன். நான் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிருப்பேன். இதுதான் அந்த ரெஃபரன்ஸ் லைன். இதுதான் அந்த ரெஃபரன்ஸ் லைன். இதுதான் அந்த ரெஃபரன்ஸ் லைன். அந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ஆங்கிளை செக் பண்ணுங்கிறாங்க. இப்போ இது நமக்கு θ 1. ஓகேங்களா? இது நமக்கு θ 2, இது நமக்கு θ 3. ஓகேவா? அப்போ நீங்க ஒரு லைன் டிரா பண்ணுங்க. இன்சைடு த ரிஜிட் பாடி ஒரு லைனை டிரா பண்ணுங்க. டிரா பண்ணிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் டிரா பண்ணுங்க. டிரா பண்ணதுக்கு அப்புறமா ஓகேவா, இன்ஸ்டன்ட். இப்போ இது T1னா இது T1 இன்ஸ்டன்ட், இது T2 இன்ஸ்டன்ட், T3 இன்ஸ்டன்ட். ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லையும் அந்த லைன் வரைஞ்சிங்கல்ல, அதுவும் ரெஃபரன்ஸ் லைனும் இந்த 2 லைன் ஜாயினிங்கும், இந்த லைன் ஜாயினிங்கும் இல்லை ஆங்கிள் மேக் பண்ணுதுல்ல, அந்த ஆங்கிள் வந்து டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருந்தா அந்த பாடி ரொட்டேட் ஆகுது. நீங்க வந்து அந்த ஒரு லைன் டிரா பண்ணுங்க, 2 பார்ட்டிகளை ஜாயின் பண்ண மாதிரி லைன் டிரா பண்ணுங்க, ரெஃபரன்ஸ் லைனோட செக் பண்ணுங்க. அந்த ரெஃபரன்ஸ் லைனோட செக் பண்ணும்போது அந்த ஆங்கிள் மாறிக்கிட்டே இருக்குன்னா அப்போ கண்டிப்பா அது ரொட்டேட் ஆகுது. ஆங்கிள் மாறாம இருக்குன்னா அது ரொட்டேட் ஆகல. அப்ப இப்போ படிச்சு பாருங்க என்ன பாயிண்ட் சொல்றாங்க. வென்எவர், எப்போதெல்லாம், நல்லா படிச்சு, இப்போ நான் என்ன படிச்சாலும் புரியும் பாருங்க. வென்எவர் த ஆங்கிள் ஆஃப் ஓரியன்டேஷன், யாரோட ஆங்கிள்? எ ஸ்ட்ரைட் லைன். எங்க வரையறீங்க? இன்சைடு. ஒரு எதோட இன்சைட்ல? ஒரு ரிஜிட் பாடியோட இன்சைட். அப்போ அந்த ஆங்கிள் ஆஃப் ஓரியன்டேஷன் இருக்குல்ல,
அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்லப்பா, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேக் பண்ற ஆங்கிள் இருக்குல்ல, யார் கூட வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிக்ஸட் லைன். ஓகேவா? திஸ் ஆங்கிள் ஆஃப் ஓரியன்டேஷன் யாரோடது? இந்த லைன் இது வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் லைனு என்ன ஆகிட்டே இருந்தாப்பா நமக்கு சேஞ்சஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த ரிஜிட் பாடி அண்டர் கோஸ் ஆங்குலர் மோஷன் ஆர் ரொட்டேஷனல் மோஷன் ஆர் ரொட்டேஷன். இதுதான் ரொட்டேஷன். நீங்க வரையக்கூடிய லைனு ரெஃபரன்ஸ் லைனோட செக் பண்ணும்போது அந்த ஆங்கிள் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது ரொட்டேஷன். ஓகேவா? சரிங்களா? கிளியரா? சரி, இப்போ இந்த ரிஜிட் பாடி எடுத்துக்கங்க, இது மட்டும் பிடிச்சிக்கங்க. சரியா? இப்போ இந்த ரிஜிட் பாடி, இப்போ இந்த பியூர் ரொட்டேஷன்ல சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ இங்க என்ன பண்றாங்க? இப்போ ஒரு பார்ட்டிகல் எடுத்துருக்காங்க பாருங்க, P2ன்னு ஒரு பார்ட்டிகல் எடுத்துருக்காங்க, P1 அப்படின்னு ஒரு பார்ட்டிகல் எடுத்துருக்காங்க, P3 அப்படின்னு ஒரு பார்ட்டிகல் எடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா P3 P1 P1 P2 அப்படின்னு ஒரு 3 பார்ட்டிகல் எடுத்துருக்காங்க. இந்த 3 பார்ட்டிகல் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா இந்த 3 பார்ட்டிகளோட ஒமேகா, அது P1 இருக்கட்டும், அது P2 இருக்கட்டும், ஆனா P3 சுத்தமாப்பா P3 இது வந்து ஃபிக்ஸட் இல்ல. எப்ப இது வந்து ஃபிக்ஸட் ஆக்சிஸ் இல்ல. இப்ப ஃபிக்ஸட் ஆக்சிஸா இருந்தா அது சுத்தாது இல்லப்பா. ஒமேகா P3 அப்படிங்கிறது என்னவாப்பா இருக்கும் நமக்கு? ஒமேகா P3ங்கிறது 0வா இருக்கும், ஏன்னா அது ஃபிக்ஸட் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால. சரி, எதை விட்டுரு, P1 எடுத்துட்டாலும் சரி, P2 எடுத்துட்டாலும் சரி, இல்ல P4 எடுத்துட்டாலும் சரி, ஒமேகா எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். ஆனா வெலாசிட்டி சேமாவா இருக்கும். Vp1 அது ஃபார்முலா என்ன? R1 ஒமேகா P1. ஓகேவா? சொல்றது புரியுதாப்பா? Vp2 எடுத்துக்கிட்டீங்கன்னா R2 ஒமேகா P2ன்னு வருமா? இது ரெண்டு சேமா இருக்கா? நமக்கு R2ங்கிறது கிரேட்டர் தென் R1 இருக்கிறதுனால அப்போ Vp2 அப்படிங்கிறது எப்படிப்பா இருக்கும்? நமக்கு அதிகமா இருக்கும் Vp1 விட. ஆனா பட் எது சேமா இருக்கு? ஒமேகா சேமா இருக்கு. சரியாப்பா? அப்போ ஒரு சர்க்குலர் மோஷன்ல அந்த ஃபிக்ஸட் ஆக்சஸ்ல இருக்கவங்க சுத்த மாட்டாங்க. ஆனா பியூர் ரொட்டேஷன் மட்டும் ஆகும்போது அந்த ஆக்சஸ்ல இருக்கவங்க சுத்த மாட்டாங்க. பட் ஆக்சஸ்ல விட்டு தள்ளி இருக்காங்கல்ல, ஆக்சலுக்கு தள்ளி எத்தனை பார்ட்டிகல் பார்த்தாலும் அவங்களோட ஒமேகா சேமா இருக்கும். எல்லாரும் ஒரே ஆங்குலர் வெலாசிட்டி தான், ஆனா பட் டிஃப்ரெண்ட் லீனியர் வெலாசிட்டி டியூ டு டிஃப்ரெண்ட் ரேடியஸ். அண்ட் இன்னொன்னு, நீங்க அது சுத்தி வருது இல்ல, இப்ப அது ரொட்டேட் ஆகும்போது இப்படி தானே சுத்தி வருது. சுத்தி வரும்போது அதுக்கு ஒரு சர்க்கிள் போடுறீங்க. அவன் ஒரு சுத்து போடுறான்ல, இப்படி இருக்குல்லப்பா இந்த ரிஜிட் பாடி, அவன் வந்து ஒரு சுத்து போடுறான்ல, அந்த சுத்து போட்ட சர்க்கிள் அவன் சுத்தும் போது அந்த பாத்தை நீங்க டிரா பண்றீங்க. சர்க்குலர் பாத். அந்த பாத்தெல்லாம் எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்னா, அந்த பாத்து வந்து நீங்க வரைஞ்ச ஃபிக்ஸட் ஆக்சிஸ் இருக்குல்ல, அதுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும். அந்த சர்க்குலர் பாத் இருக்குல்லப்பா, சுத்தி வர பாத்து இருக்குல்ல, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பியூர் ரொட்டேஷன்ல இருக்குன்னா என்ன சொல்றாங்க? இது வந்து பியூர் ரொட்டேஷன்ல இருக்கா அப்படின்னா அதுல உள்ள பார்ட்டிகல் எல்லாம் சர்க்குலர் பாத்துல இருக்கும். அந்த சர்க்குலர் பாத் வந்து ஃபிக்ஸட் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலரா. சர்க்குலர் பாத் இருக்க பிளேன் இருக்குல்ல, அந்த பிளேன் வந்து ஃபிக்ஸட் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலர். அண்ட் ஒமேகா சேமா இருக்கும், வெலாசிட்டி டிஃப்ரெண்டா. இது வரைக்கும் போதும். இதை நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஸ்டார்ட் பண்ணும். This is the introduction of the rotational motion. ஓகேவா? rigid body and அதோட motion. ஓகேவா? ஃபைனலா rigid பாடியை நீங்க ஃபிக்ஸ் பண்ணலைன்னா it either goes to translation or either goes to rolling motion. பட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்லி ரொட்டேஷன். அது ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அதுல உள்ள பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சர்க்குலர் பாத்துல வந்துட்டு இருக்கும். அந்த சர்க்குலர் பாத்லாம் ஃபிக்ஸட் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலரா இருக்கும். சரிங்களாப்பா? அண்ட் அந்த லீனியர் வெலாசிட்டி டிஃப்ரெண்டா இருக்கும், ஒமேகா சேமா இருக்கும். ஃபிக்ஸட் ஆக்சிஸ்ல உள்ளது ஒமேகா சேமா. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேப்பா.